அனைவருக்கும் இனிய மாலை நற்றமிழ் வணக்கம். இன்று ஒரு மிக சிறப்பான நாள். இன்று 2025ஆம் ஆண்டின் 7வது இலக்கிய கூடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் மதுரை கிளை ஏற்பாட்டில் இந்த இலக்கிய கூடல் நிகழ்ச்சியானது மாதம் ஒரு முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று 7ஆம் இலக்கிய கூடல் நடைபெற இருக்கிறது. இதன் தலைப்பு நமது தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவனர் முனைவர் கா. சுபாஷினி அவர்கள் எழுதிய நூலான ராஜராஜனின் குடையை பற்றி முனைவர் நா. கண்ணன் அவர்கள் இன்று திறனாய்வு செய்ய இருக்கின்றார். இன்று ஒரு சிறப்பான ஒரு நாள். இன்றைய நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள தமிழ் மரபு அறக்கட்டளையின் இணை தோற்றுனர் மற்றும் துணைத் தலைவர் முனைவர் நா. கண்ணன் அவர்களை இங்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் நமது தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் சக நிகழ்ச்சியான திசைக்கூடல் நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் இரவாணி அவர்களையும் வருண் பிரபு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் எனது இணை பொறுப்பாளர் குலேகா பானு மேடம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் பல பேராசிரியர்கள், முனைவர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் மற்றும் முகநூலின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதன் தொடர்ச்சியாக இன்றைய நூலான ராஜராஜனின் கொடை ஒரு சிறப்பான நூல். 2022ஆம் ஆண்டின் தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலான விருதை பெற்ற இந்த சிறப்பான நூலை பற்றி நமது துணைத் தலைவர் மற்றும் இணை தோற்றுனர் திரு முனைவர் நா. கண்ணன் அவர்கள் திறனாய்வு செய்ய இருக்கின்றார். அவரை பற்றி நம்ம அனைவரும் மிக அறிவோம். உலகில் உள்ள பலரும் நா. கண்ணன் அவர்களை அறிந்திருப்பர், தமிழ் ஆய்வாளர்கள். இருப்பினும் நேரம் கருதி சில குறிப்புகளை இங்கு பகிர விரும்புகின்றேன். முனைவர் மற்றும் பேராசிரியர் நா. கண்ணன் அவர்கள் தமிழ் மரபு அறக்கட்டளையின் இணை தோற்றுனர் மற்றும் துணைத் தலைவர். மதுரை திருபுவனத்தில் பிறந்து பள்ளி கல்வியை அங்கேயே முடித்தவர் மற்றும் அமெரிக்கன் கல்லூரியில் உயர் அறிவியல் பாடத்தை இளநிலை மற்றும் முதுநிலையாக கற்றுத் தேர்ந்தவர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பயின்ற பொழுது புத்திலக்கிய படைப்பாளின் அறிமுகத்தின் காரணமாக சிறு கதைகளையும் கவிதைகளையும் எழுதி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்தவர். உயர்கல்விக்காக ஜப்பான் சென்று ஜப்பான் அறிவியல் அமைச்சின் உதவித்தொகையும் ஆய்வு செய்து சூழியல் சீர்கேட்டினை எடுத்துரைத்தல் பணிகின்றார். ஜெர்மனி நாட்டின் கீழ்ப்பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக 10 ஆண்டுகள் பணிபுரிந்தார். இவருடைய சூழலியல் பேரறிவால் உலகில் உள்ள சூழலியல் பேராசிரியர் கண்ணன் அவர்களிடம் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது மிக சிறப்பிற்குரிய ஒன்று. உலக பயணங்கள் வழியாக ஆக்கப்பூர்வமான பல படைப்புகள் வழங்கிய பேராளுமை அவர். பல்வேறு நாடுகளில் இருந்து வெளியாகும் இதழ்களில் இவருடைய படைப்புகள் வெளியாகி உள்ளன. பல நாடுகளில் வாழ நேர்ந்தாலும் தமிழ் மண்ணை மறக்காமல் தமிழுக்கும் உரிய மொழிக்குமான பண்பாடு தொடர்புகளை தொடர்ந்து எழுதியும் அதை குறித்த பதிவுகளையும் நிகழ்த்தி வருபவர். இவரது மிக முக்கியமான பங்களிப்பாக கருதப்படுவது தமிழ் கொரிய ஆய்வாகும். இந்த ஆய்வை உலக அளவில் கொண்டு சொல்ல வேண்டும் என்பதே இவரது நோக்கம். அதற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பானவர். இவருடைய குறிப்பிடத்தக்க நூல்கள் விலை போகும் நினைவுகள், புதிரிலை காலம், நிகழ்வெளி மாந்தர், கொரியாவில் தமிழ் சுவடுகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கது. இவரை பற்றி மேலும் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். இருப்பினும் நேரமின்மை காரணமாக அவரையே இன்று திறனாய்வு செய்யுமாறு வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழ் கூறு நல்லுலகிற்கு தமிழகத்தின் செங்கல்பட்டிலிருந்து நா. கண்ணனின் அன்பு வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ராஜராஜனின் கொடை என்ற இந்த அழகிய நூல்.
தெரியல. ஓகே. ஆனைமங்கலம் செப்பேடுகள் சோழ பேரரசுக்கும் ஸ்ரீ விஜய பேரரசுக்குமான வணிக தொடர்புகள், நாகப்பட்டின சூளாமணி விகாரை மற்றும் கடார படையெடுப்பு என்ற இந்த நூலை இன்று நாம் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நூலாசிரியர் நம் எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான முனைவர் சுபாஷினி அவர்கள். இந்த நூலை அவர்கள் யாருக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார் என்பதிலிருந்தே இந்த நூலினுடைய மதிப்பை நாம் அறிந்து கொள்ளலாம். தமிழ் நிலத்திலிருந்து புறப்பட்டு அலைகடலில் பயணித்து உலகின் பல நாடுகளுக்கும் வணிகத்திற்காக சென்று அயல் நாடுகளில் தமிழ் மொழி பண்பாடு மரபுகளை வேரூன்றச் செய்த தமிழ் வணிகர்களுக்கும் வணிக குழுக்களுக்கும் இந்நூல் எனது காணிக்கை என்று சொல்கின்றார். ரொம்ப ஒரு முக்கியமான சமர்ப்பணம் இது. ஏன்னா அன்று சென்னை யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த எங்களுடைய கருத்தரங்கில், கொரிய தமிழ் கருத்தரங்கில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு புதிய கருத்தை வைத்தார். ப்ளூ ஹியூமானிட்டிஸ் நீல மானுடவை நேரடியாக மொழிபெயர்த்தார். அந்த நீலம் என்பது கடலை குறிக்கின்றது. தமிழனுடைய வரலாறு என்பது நிலம் சார்ந்து இல்லை. தமிழனுடைய வரலாற்று சூழல்கள் அனைத்தும் கடல் சார்ந்து இருக்கின்றது. அவனது ஆளுமை என்பது கடல் சார்ந்த ஒரு ஆளுமை. தமிழன் அடிப்படையில் ஒரு கடலோடு. நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய நிலப்பரப்பு பார்த்தாலே தெரியும், அதனுடைய 3 பக்கமும் கடல் இருக்கின்றது. எனவே அவனுடைய விளையாட்டுகள் என்பது கடல் தான், நிலம் அல்ல. எனவே எனது பொறிய ஆய்விற்கும் மிக மிக முக்கியமாக நான் முன்னெடுத்து வைப்பது இந்த சாத்துக்கள் என்று சொல்லக்கூடிய ட்ரேட் கில்டு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த சாத்துக்கள் தான் மிக மிக முக்கிய பங்கு ஆற்றி இருக்கின்றார்கள். நான் நீண்ட காலமாக சொல்லி வருவது என்னவென்றால் தமிழனுடைய அவனுடைய சரித்திரத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் மேற்கு நோக்கி பார்க்கக்கூடாது. நாம் ஒரு ஆங்கில காலனித்துவ அந்த பாரம்பரியத்தில் வருவதால் நமக்கு எப்பொழுதும் நமக்கு ஒரு ஒரு அமெரிக்காவோ இல்லை ஒரு இங்கிலாந்தோ நமக்கு சர்டிபிகேட் கொடுத்தா தான், சான்றிதழ் கொடுத்தா தான் நமக்கு ரொம்ப திருப்தி. ஏன்னா அவன் துறை நம்மெல்லாம் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமைகள், பள்ளத்துக்குகள் என்பது போன்றவை. ஆனால் இதையே நீங்கள் நான் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பயணப்பட்டிருக்கின்றேன். தூர கிழக்கான ஜப்பானில் 5 வருடம் இருந்திருக்கின்றேன். கொரியாவில் 8 வருடம் வாழ்ந்திருக்கின்றேன். நீங்கள் கிழக்கு நோக்கினால்தான் தமிழனுடைய பெருமிதம் தெரியும். உதாரணமாக ஜப்பானில் நான் இருந்த பொழுது அவர்கள் நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வருகின்றீர்கள் என்பார்கள். நான் இந்தியாவிலிருந்து என்றவுடன் கையை கூப்பிடுவார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு சொர்க்கம் எனப்படுவது மேற்கிருக்கும் இந்தியா தான். ஒரு புத்தனை தந்த ஒரு மாப்பூமி அது. எனவே அவர்களை பொறுத்தவரை இந்தியா என்பது ஒரு பெரிய ஒரு அவர்களுடைய சொர்க்கமே மேற்கு திசையில் இருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுக்கு இந்தியா என்பது மிக முக்கியம். எனவே நம்மை மதிக்கக்கூடிய மக்கள் எங்கு சென்றாலும் சரி, நீங்க மலேசியா போங்க, இல்லை நீங்க இந்தோனேஷியா போங்க, தாய்லாந்து போங்க, எல்லா இடத்திலும் இந்தியர்களை மதிக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் இருப்பது கிழக்கில் தான். ஆனால் இந்த பாரம்பரியத்தை பிற்கால சோழர்களுக்கு பிறகு நாம் மறந்து விடுகின்றோம். அதுவும் ஆங்கில மேலாதிக்கம் வந்த பொழுது சுத்தமாக உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரே ஒரு கப்பல், அந்த ஒரு கப்பல் விடுறதுக்கு அவர் எவ்வளவு சிதம்பரனார் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. கடைசியில செக்கிழ் போட்டு எவ்வளவு துன்பப்பட்டார் ஒரு கப்பல் விடுறது. ஆனால் 1000 கப்பல்கள் விட்ட ஒரு பரம்பரை நாம். திசை 1301 திசை, நானா தேசிகள் 4 திசையிலும் செல்லக்கூடியவர்கள். 1500 திசை தெரியும்னா இதுக்கு அந்த பாருங்க, இந்த டிகிரி பாத்தீங்கன்னா ஒரு உலகத்துல 360 டிகிரி எவ்வளவு நுணுக்கமா எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அப்ப இந்த வணிக குழுக்கள் இல்லை என்றால் தமிழின் சரித்திரம் என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை பற்றி பேசுவதற்கு நாம் அந்த குமுகாய நினைவுகள், அந்த சமூக நினைவுகள் என்பது அழிந்து விட்டது.
அந்த வகையில் தான் இந்த நூல் மிக முக்கியமாக எனக்கு படுகின்றது. இந்த நூலினுடைய ஆக்கம் வந்து நான் 3 பகுதிகளாக பிரிக்கின்றேன். அதாவது ஒன்று, எப்படி முனைவர் சுபா அவர்கள் வந்து இந்த செப்பேடு வந்து நெதர்லாந்தில் இருக்கிறது என்று தெரிந்த பிறகு அதை தேடி கண்டுபிடித்தார். அது ஒரு சின்ன ஒரு துப்பறியும் நாவல் முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவங்க எப்படி வந்து ஸ்டுட்கார்ட்ல இருந்து இதுக்காக வேலை மெனக்கிட்டு அங்க இருந்து போய் அதுக்கு முதல்ல எங்க இருக்கு, எந்த நூலகத்தில் இருக்கிறது, எங்க இருக்கிறது என்று அங்க இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. அப்ப இது தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை. அதுவே ஒரு நல்லா இருக்கும், நமக்கு வந்து அதை தெரிஞ்சு கொள்வது ஒரு சுவாரஸ்யமான கதை. இரண்டாவது பகுதியாக நான் பார்ப்பது என்னவென்றால், நீங்க இந்த நூலை எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி கிடுகிடுன்னு ஓடும். அதற்கு காரணம் என்னன்னா, அது அமைப்பு ரொம்ப அழகாக அதை அமைத்திருக்கின்றார்கள். அதுல வந்து முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது வந்து ஒரு சாதாரண ஒரு தமிழ் ஆர்வலன், நமக்கு சரித்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளவங்க என்று ஆசை உள்ளவனுக்கு வந்து ஒரு திருப்தி அளிக்கும் வகையில் வந்து நமது தமிழ் சரித்திரத்தை பற்றி, குறிப்பாக சோழ காலத்து சரித்திரத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அதனால யார் வேணாலும் வாசிக்கலாம், வாசிச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனா இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான, இந்த புக்கினுடைய முக்கியமான சிறப்பு என்னவென்றால் வந்து இது ஒரு ஆய்வு நூல். நுணுக்கமா வந்து டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்க. வந்து சாதாரணமாக வந்து இங்க தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் ஆய்வாளர்கள்லாம் வந்து இதை கற்றுக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம்னா தரவுகளோடு சொல்ல தெரிய வேண்டும். அந்த தரவுகளிலிருந்து அந்த தரவுகள் தரக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அதை அழகாக பிரசன்டேஷன் என்று சொல்வார்கள், அதை அழகாக சொல்ல தெரிய வேண்டும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏகப்பட்ட தரவுகள் இது முழுக்க. அப்ப வந்து அந்த காலத்துல ஃபுட் நோட்ஸ்ன்னு போடுவாங்க. அது இல்லாம இப்பெல்லாம் உசாத்துணை என்பது பின்னாடி வந்து நம்ம வந்து அந்த நூல்களை உசாத்துணையாக நாம் தருகின்றோம். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை விட ரொம்ப சிறப்பு என்னன்னா, பாதி புஸ்தகம் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், மிச்ச பாதி புஸ்தகங்கள் என்னன்னா இந்த லெய்டன் செப்பேடு என்று சொல்லக்கூடிய அந்த செப்பேடுகளை என்ன சொல்லி அன்மியூட் பண்ணிடுங்க. ஸோ அந்த அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமானது என்னென்றால் இந்த இந்த சூளாமணி விகாரம் வந்து எந்த காலம் வரைக்கும் இருந்தது, அது எப்படி அழிந்தது என்பதை பற்றி ஒரு ஆங்கிலேயர் பதிவு செய்திருக்கின்றார். அப்பொழுது கலெக்டராக இருந்தது. அந்த பதிவை வந்து முழுசா கொடுத்துருக்காங்க ஆங்கிலத்தில். ஓகே, இந்த மாதிரி வந்து ஆய்வாளர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்து இந்த நூல் கொண்டிருக்கு. எவ்வகையில் பார்த்தாலும் வந்து இந்த நூலானது ஒரு சிறப்புமிக்க நூலாக அமைகிறது. இதுல வந்து நம்ம முதல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து முதல்ல ஸ்ரீ விஜய பேரரசை பற்றி சொல்றாங்க. நம்ம பல பேருக்கு வந்து ஸ்ரீ விஜய பேரரசு என்றால் என்ன என்றே தெரியாமல் இருக்கும். அது வந்து நீங்க தென்கிழக்குல வந்து பயணப்பட்டால் தான் உங்களுக்கு தெரியும். எப்படி வந்து தமிழகத்தின் ஆளுமை என்பது தென்கிழக்கில், குறிப்பாக வந்து இந்தோனேஷியா, மலேசியா போன்ற இடங்களில் ஏன் வந்து தமிழ் சொற்கள் அவ்வளவு இருக்கின்றன, அந்த மக்கள் ஏன் வந்து நம்மள மாதிரியே பேர் வச்சிருக்காங்க. இந்திரானோன்னு பேர் வைக்கிறாங்க, சுகார்த்தோ சுகார்னோன்னு வைக்கிறாங்க. அந்த பெயர்கள் எல்லாம் வந்து தமிழ் பெயர்களாக எப்படி அமைகின்றன என்பதை பற்றியெல்லாம் நாம் கொஞ்சம் யோசித்தால்தான் தெரியும். சோழ பேரரசு வந்து தமிழகம் தாண்டி கலிங்கம் அப்படியே சுத்தி வந்து பர்மா அதுவரை வந்து ஒரு பெரிய பரப்பாக ஒரு பேரரசாக இருந்த அதே காலகட்டத்தில் ஸ்ரீ விஜய பேரரசு என்பது இந்தோனேஷியா, மலேசியா, கொஞ்சம் தாய்லாந்து இதையெல்லாம் அடக்கிய ஒரு பேரரசாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து நம்ம கம்போடியால வந்து கெமிர் என்று சொல்லக்கூடிய அந்த இனங்கள் வந்து, ஆக 3 பெரும் பேரரசுகள் இந்திய பண்பாடோடு உலகில் இருந்திருக்கின்றது. இதுவே ஒரு பெரிய விஷயம் இது நமக்கு. அதில் வந்து ஸ்ரீ விஜய பேரரசை பற்றி ஒரு நமக்கு தமிழர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பல விஷயங்களை வந்து அவர்கள் பேசி சொல்கின்றார்கள். அவருடைய பேரையே பாருங்களேன், இந்த ஸ்ரீ விஜயத்துல சைலேந்திர, அவர்கள் வந்து சைலேந்திர குலம் என்பார்கள். அதில் வந்து அந்த மன்னனுடைய பெயர் பாருங்க, ஸ்ரீ மார விஜயோத்துங்கவர்மன்.
ஸ்ரீ மாறன் அப்படின்பது பாண்டிய மன்னர்கள் பெரும்பாலருக்கும் மாறன் என்பது ஸ்ரீ மாற விஜயோ துங்கவர்மன். ஓகே, சோ இந்த மாதிரி பெயர்கள், அதே போல இந்த வர்மன் என்ற பெயர்கள் நீங்கள் கம்போடியால பார்த்தீங்கன்னா முழுக்க 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 சூரியவர்மன், அந்த பெயர்கள் ரொம்ப அழகாக நமது இந்திய பெயர்களாகவே இருக்கும். ஓகே, அது அந்த கெமீர் பேரரசனுடைய. ஆக இந்த ஸ்ரீ விஜய பேரரசை பற்றி நமக்கு அவர்கள் ரொம்ப அழகாக அறிமுகப்படுத்துகின்றார்கள். ஏனென்றால் இந்த ஸ்ரீ விஜய பேரரசு, நான் சொன்ன அந்த அரசருடைய, சைலேந்திர அரசருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இங்க இந்த ஆனைமங்கலம் அந்த பகுதியில் ராஜராஜன் ஒரு பெரிய கொடை கொடுத்து இந்த பௌத்த விகாரத்தை கட்டியிருக்கின்றான். ஆக அதை அந்த கட்டிய பொழுது உள்ள அந்த செப்பேடுகள், அதற்கு என்ன கொடை கொடுத்தார்கள் என்பதை பற்றிய விவரணைகள் எல்லாம் இந்த 2 பெரிய செப்பேடுகளில் நமக்கு கிடைக்கின்றது. இதில் நம்ம பார்த்தோம்னா எங்கெந்த தரவுகள் வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் சரித்திர ஆசிரியர்கள் சீன யாத்திரைகளுடைய குறிப்புகள்ல இருந்து சொல்லுவாங்க. பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச அந்த யுவான் சுவாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை பற்றி தான் பேசுவாங்க. ஆனா எனக்கு முதல் முறையாக ஈஜிங் அப்படிங்கிற ஒருவரை பற்றி அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, 7-8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அவர் இங்க வரும்பொழுது இந்த விகாரத்தை பற்றி பேசுகின்றார். இதுல எனக்கு as a கொரிய ஆய்வாளர் ஆனா எனக்கு ரொம்ப இது முக்கியமா படுறது என்னது அப்படின்னா சீன தமிழக தொடர்பு. உதாரணமாக அந்த சைனாவுடைய பிரீமியர் வந்திருந்த பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அவர் இந்தியாவை முதல் முறையாக ஒரு அபிஷியல் விசிட் பண்றார். பெரும்பாலும் அபிஷியல் விசிட் வந்தா டெல்லி போயிடுவாங்க இல்லையா? டெல்லி போகாம ஒரு மாமல்லபுரத்தில் மோடிஜியை பாக்குறாரு. அது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ஈவென்ட்னு நீங்க யோசிக்கணும். ஏன் அவர் டெல்லி போகாம மாமல்லபுரத்துல பாக்கணும்னா, மாமல்லபுரத்துலதான் அவன் தொடர்பு இருக்கு. சீன தொடர்புகள் அனைத்தும் தமிழகத்தோடு உள்ள ஒரு தொடர்புகள் தான். அவர்கள் அயோத்தியாவில் தொடர்பு கிடையாது. அது கொரிய ஆய்வுக்கும் இது ஒரு முக்கியமான சான்று. அவர்களுடைய தொடர்புகள் அனைத்தும் தமிழகத்தில் தான் அமைகின்றது. இது எவ்வளவு தூரம் உண்மை என்று சொல்ல தெரியவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் சொல்வார்கள், இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ ஹியூமனிட்டிஸ் அதுல நம்ம பார்த்தோம்னா 3 மொழிகள் முக்கியமாக அந்த காலத்தில் கோலோச்சி இருக்கின்றது. 1 சீனம், 2 தமிழ், 3 அரபி. இந்த 3 மொழிகள் தெரியாமல் ஒருவன் கடலோடியாக இருக்க முடியாது. அப்படின்னா தமிழர்கள் சீன மொழி பேசியிருக்கின்றார்கள் என்று பொருள். மாமல்லபுரத்துல எல்லாம் பார்த்தால் இந்த சீன காயின்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. ஓகே, அப்ப சீனாவிற்கும் தமிழகத்திற்குமான தொடர்புகள் மிக முக்கியமான தொடர்புகள். அதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு கொரிய ஆய்வாளரான எனக்கு படுவது என்னவென்றால், பௌத்தம் எப்படி தமிழகத்தில் இருந்து தென்கிழக்காசியா சென்று அங்கிருந்து எப்படி தூர கிழக்கு, யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க கொரியாவுக்கும் தமிழகத்திற்கும் என்ன தொடர்புன்னு இதுவரைக்கும் யாருமே யோசிச்சதில்லை. பௌத்தத்தின் வழியாக வருகின்ற தொடர்பு. ஆக பௌத்த துறவிகள் இங்கிருந்து கிளம்பி முதல்ல அவங்க போறது நிக்கோபார் நக்கத்தீவுகள் சென்று, நக்கத்தீவுகளுக்கு அப்புறம் சுமத்ரா வழியாக அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் என்று சொல்வார்கள், அது வழியாக சாவகம் என்று சொல்லக்கூடிய ஜாவா அங்கு சென்று அங்கு தங்கிவிட்டு 2-3 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் அப்படியே பயணப்பட்டு சீனா செல்வார்கள். ஓகே, இதுதான் அவர்களுடைய தி சில்க் ரோடு ஆன் த சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வணிக பாதை என்பது மிக மிக நீண்ட காலத்திற்கு முன்பே, அதாவது சங்க காலத்திற்கு முன்பிருந்தே இந்த வணிக பாதை என்பது ஏற்பட்டு விட்டது. அப்ப இந்த சீனர்கள் வழியாக பௌத்தம் என்பது தென்கிழக்கு தூரக்கிழக்கு ஆசியாவிற்கு சென்றிருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான தடயம் என்னை பொறுத்தவரை. ஏனென்றால் தமிழர்கள் ஏன் கொரியாவுக்கும் தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்குன்னா, இந்த பௌத்த துறவிகள், இந்த பௌத்த துறவிகளின் வழி ஏன் ஹங்குல் என்று சொல்லக்கூடிய அந்த கொரிய மொழியினுடைய தொடர்பு நம்ம பார்த்தோம்னா, அது எப்படி நம்ம நெடுங்கணக்கு போலவே இருக்கின்றது என்றால் இந்த சீன துறவிகள். அப்ப இந்த தொடர்பை பற்றி ஈஜிங் என்ற இதுல இருந்து இந்த நூல் மிக அருமையான தரவுகளை நமக்கு கொடுக்குது. அப்ப இந்த நூலில் இருந்து நாம் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். என்னவென்றால்,
இந்த ஆவணங்களின் மூலமாக இது வந்து ஒரு விவகாரம் கட்டுறதுக்கான செய்யப்பட்ட கொடை. ஆனால் அந்த கொடையை பற்றி சொல்ல வரும் பொழுது எவ்வளவு விஷயம் அவங்க சொல்றாங்க பாருங்க. அந்த காலத்துல எழுதும் பொழுது இந்த செப்பேடு வந்து அந்த செப்பேடுல செதுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கும், அதுல இவ்வளவு விவரங்கள் இவங்க சொல்ல முடியுமாங்கிற பிரமிக்கின்ற அளவிற்கு விஷயங்கள் இருக்கு. முதல்ல சோழனுடைய பாரம்பரியத்தை பற்றி பேசுகிறார்கள். அதாவது நமக்கு இப்பொழுது அவனுடைய சோழ வம்சாவளி என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கிய தடயமாக இருப்பது இந்த லைடன் செப்பேடுகள். இந்த செப்பேட்டில் தான் அவர் யாரிலிருந்து ஆரம்பித்து யார் மூலமாக எப்படி இந்த பாரம்பரியம் வருகின்றது என்பதை பற்றியெல்லாம் மிக விரிவாக வந்து இந்த நூல் பேசுகின்றது. இப்ப சீன ஆவணங்களில் இருந்தும் நமக்கு தெரியவது என்ன, நாகப்பட்டினம் சோழர்களின் முதன்மையான துறைமுகங்களில் ஒன்று என்ற அளவில் நமக்கு வந்து சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது. இதை வந்து சூளாமணி பன்ம விகாரை என்று சொல்கின்றார்கள். இந்த பன்ம விகாரையை பற்றி சொல்லக்கூடிய இந்த செப்பேட்டில் என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு நீங்க பாருங்க. அதற்கு முதல்ல அவங்க என்ன பண்றாங்க, இந்த சூளாமணி விகாரை என்பது அதனுடைய அமைப்பை பற்றி பேசுகின்றார்கள். அந்த அமைப்பு அது எந்த காலகட்டத்தில் அது அழிவுறுகின்றது, குறிப்பாக வந்து இந்த பாதிரிமார்கள் இங்கு வரும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு கல்லூரி கட்டுவதற்கு செங்கல் தேவையாக இருந்திருக்கிறதா என்னவோ, அவர்கள் வந்து இப்படி ஒரு பழைய கட்டணம் ஒண்ணு இருக்க, இந்த பழைய கட்டடத்தை இடிச்சுட்டு நம்ம வந்து இதுல இருந்து செங்கல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு கல்லூரி கட்டலாம் என்பது போல அவர்கள் யோசித்திருக்கின்றார்கள். அதற்கு வந்து அந்த காலத்தில் இருந்த ஆங்கில அரசிடம் அவர்கள் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அது வந்து ஆங்கில அரசு வந்து பொதுவாக வந்து நீங்க பாத்தீங்கன்னா பழம் சுவடுகளை எல்லாம் அவர்கள் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு குணம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு உண்டு. அவர்கள் நாடே வந்து பழமையில் வந்து ஊறிய நாடு. எனவே அந்த வகையில் வந்து முதல்ல அவங்க தயங்கி இருக்காங்க இதை பண்ணணுமானு. ஆனா ஏதோ ஒரு சூழலால் வந்து இவர்கள் திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு இந்த இடம் வேணும்னு கேட்ட உடனே சரி போனா போகுது அப்படின்ட்டு 16-17ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த விகாரை என்பது அழிக்கப்பட்டு அதற்கு பிறகு அது வந்து ஒரு கல்லூரியாகவோ இல்ல வேற ஒரு கிறிஸ்துவ ஆலயமாகவோ மாற்றப்பட்டு இருக்கின்றது நமக்கு தெரிய வருகின்றது. அதற்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எப்படி இந்த செப்பேடு வந்து சோழர் காலத்து செப்பேடுகள் 2 செப்பேடுகள் எப்படி வந்து நெதர்லாந்து போச்சு அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் சுவாரஸ்யமானது. அந்த காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆங்கில ஆட்சி காலத்துல வந்து இவங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பழமையான ஆர்டிஃபேக்ட்ஸ் ஏதாவது எடுத்தாங்கன்னா அதை பற்றி இந்தியர்களுக்கு அந்த காலத்தில் வந்து பெரிய அக்கறை இருந்திருக்காது. அதனுடைய குறிப்புகள், சரித்திர குறிப்புகள் இருந்தாலும் அதை பாதுகாக்கணும் வச்சு யார்கிட்ட இருக்கும் என்னன்னு தெரியாது. அப்போ வந்து அவங்க ஏலத்துல விடுவாங்க. அப்படி ஏலத்துல விடும் பொழுது இந்த செப்பேடுகள் இரண்டும் வந்து ஹமாக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு டச் இவருக்கு அவங்க குடும்பத்துல அது கிடைக்குது. ஓகே, அதை வந்து முதல்ல வந்து புளோரன்தியஸ் கேம்பஸ் என்பவர் தான் வாங்கிட்டு அது பின்னாடி வந்து ஹமாக்கார் குடும்பத்திற்கு வந்து அந்த ஹமாக்கார் குடும்பத்தினர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தாங்கள் தனியாக வைத்திருப்பதற்கு பதில் அது வந்து லைடன் பல்கலைக்கழகத்திற்கு வந்து அது கொடையாக கொடுக்கின்றார்கள். அது லைடன் வந்து இப்ப அதற்கு தனியாக அவர்களுடைய நூலகத்தில் மிக அழகாக இதை பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள். அது அங்கதான் அவங்க வந்து சுபா அங்க போய் இந்த பெரிய லைடன் செப்பேடுகள், சிறிய லைடன் செப்பேடுகள் என்ற இந்த 2 செப்பேடுகளையும் பார்த்து அதை அப்படியே அதற்கான ஆவணங்களை எல்லாம் வந்து ஒரு மின்னாக்கம் செய்து அதை பற்றி இந்த நூலை எழுதியிருக்கின்றார்கள். ஒரு வகையில் வந்து இந்த நூலினுடைய இந்த செப்பேட்டில் என்ன இருக்கிறது, இந்த கண்டென்ட், அது வந்து ஏற்கனவே வந்து சரித்திரவியலர் வந்து அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதை வந்து சரியா எடுத்து சம்ஸ்கிருதத்திலேயே இருந்திருக்கு, தமிழ்லையும் இருந்திருக்கு. அந்த இரண்டையும் வந்து வரிசைப்படுத்தி அழகிய
ஒரு இதாக ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால வந்து அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. அப்ப இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி அதுல நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இவருடைய ராஜகேசரி, பரகேசரி என்னும் பெயர்கள், இந்த சோழ மன்னருடைய பாரம்பரியத்தை பத்தி பேசிட்டு வரும்பொழுது, சோழர் பரம்பரையில் மன்னன் கரிகாலன் பிறந்தான். அவன் எப்படிப்பட்டவன்னா தனது எதிரிகளுக்கு மரணத்தை விளைவிப்பவன் இவன். இவன் காவிரியில் அணைய கட்டியவன். இந்த குறிப்பை வச்சுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கரிகாலன் கட்டியது வந்து அந்த கல்லணை அப்படிங்கிற அந்த நம்ம குறிப்பு வந்து நமக்கு இதுல இருந்து கிடைக்கும். அப்படி இந்த அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு யார் பிறந்தா? ஆதித்யன் வர்றார், அப்புறம் வந்து பராந்தக சோழன் வர்றார். பராந்தக சோழனுக்கு பிறகு ராஜராஜன், ராஜா ராஜாதித்யன், ஓகே, இப்படி ஒவ்வொன்னா வந்து கண்டராதித்யன், அரிஞ்சயன், இந்த சோழ மன்னர்கள், பராந்தகன் என்று இவர்களை எல்லாம் வந்து அது வரிசைப்படுத்துது. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் யார் வந்தாங்க, என்ன பண்ணாங்க என்பதை பற்றியும், இவர்கள் வந்து எப்படி வந்து ஈழத்தை கை கொண்டு ஆட்சி செய்தார்கள் என்பதை பற்றியும் வந்து இதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து இதுல இருந்து கிடைக்குது. ஓகே, அப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதுல வர விவரங்கள் பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த ஆனைமங்கலம் கிராமத்தில் விவசாயம் செழிக்க கண்மாய்கள் உருவாக்கப்பட வேண்டும். இது வந்து வாசை குழந்தை சுவாமியிடம் ஒருமுடன், அவர் எங்க பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர், அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் வந்து தமிழர்கள் எவ்வளவு தூரம் வந்து இந்த நீர் மேலாண்மை என்பதில் வந்து கவனம் செலுத்தி சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து அந்த காவிரி ஆற்றினுடைய ஒரு சொட்டு நீர் வந்து கடலில் கலக்காத வண்ணம் அதை வந்து பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஓகே, அப்ப இவர் சொல்றாரு பாருங்க, அதுல என்ன சொல்றாரு, இந்த கிராமத்தில் விவசாயம் செழிக்க கண்மாய்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய கனெக்ஷன் வருது பாருங்க. கழிவு நீர் சேகரிக்கப்பட்டு முறையாக அவை செல்வதற்காக உருவாக்கப்பட்ட பிரத்யேக வாய்க்கால்கள் வழியாக நீர் செல்ல வேண்டும் பாருங்க. அதாவது வந்து ஒரு டவுன் பிளானிங் அப்படின்னு சொல்ற பொழுது எப்படி வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி, நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், கண்மாய்களில் தனிநபர்கள் வாய்க்கால் வெட்டி கொள்ளவோ தடுப்பணை ஏற்படுத்தவோ அனுமதி இல்லை. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் கிராமத்துல இருந்து வந்தாள், திருப்போணத்துல நீங்க பாத்தீங்கன்னா வைகை நதியில வந்து தண்ணி வருது அப்படின்னா இந்த கிராமத்துல ஓடி வருவாங்க, முதல்ல வருவாங்க வந்து அந்த தண்ணியை பூரா வந்து அவங்களுடைய அந்த வாய்க்கால் வழியாக அவங்க கிராமத்துக்கு அனுப்புறதுல பெரிய வெத்துக்குட்டெல்லாம் நடக்கும். அப்ப ஏன்னா இந்த தண்ணி வந்து நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த நீரை வந்து அவர்கள் வாய்க்கால் வழியாக அவர்கள் கிராமத்திற்கு எடுத்து செல்வதில் வந்து போட்டி இருக்கும், ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கும். அப்ப அவங்க சொல்றாங்க அதை வந்து அந்த மாதிரிலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து என்னென்ன இருக்கணும், தென்னை மரங்கள் பெரிய அளவில் தோட்டங்களாக நட்டு பராமரிக்கப்பட வேண்டும், தாமனக்கா, மருவு, இருவேலை, செண்பகம், செங்கழுநீர், மா, பலா, பனை, கொடி, அதோடு பயனுள்ள தாவரங்களும் மரங்களும் நட்டு வளர்க்க வேண்டும். அதெல்லாம் இருக்கு, அந்த ஏட்டுல இருக்கு. அப்புறம் பெரிய எண்ணெய்கள் பிழியக்கூடிய செக்குகள்லாம் உருவாக்க வேண்டும். இவ்வளவு சொல்லிட்டு வரவங்க ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க பாருங்க, வேடிக்கையா இருக்கு. இளையோர் பனை மரங்களிலும் தென்னை மரங்களிலும் ஏறாமல் பார்த்து கொண்டு. அப்ப நாங்கெல்லாம் போய் தென்னந்தோப்புக்கு அங்க போயிட்டு மாங்காய் அடிப்போம், மாங்காய் அடிச்சு எடுத்துட்டு வருவோம். அப்ப தென்னந்தோப்பு மாந்தோப்பு காவல்காரான்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த மாந்தோப்பு காவல்காரன்கள் வந்து அவங்களுக்கு பயந்துட்டு நாங்க சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது இந்த மாங்காய்லாம். அது மாதிரி இவன் பனைமரத்துல ஏறி போய் பனங்காய் பறிச்சிருவான் போல இருக்கு. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, பனை மரங்களிலும் தென்னை மரங்களிலும் ஏறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படிங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து எப்படி வந்து இந்த சூடாமணி விகாரைக்கு வந்து நிலவரி எப்படி வசூலிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. அதான் ராஜராஜன் வந்து சாசனம் அளித்தார், சத்திரிய குல வளநாட்டின் பட்டினக்குற்றத்தில் இந்த விகாரை அமைக்கப்படுகின்றது. அவர் எப்படி போறாருங்க, பெண் யானை மேல் ஏறி பவனி வந்து இந்த கொடையை கூறும் பத்திரத்தை தளிக்குளவன் மற்றும் புற உறவி மற்றும் அப்புக்கல்லை நட்டு வைத்த கையெழுத்திட்டு இந்த குடைப்பத்திரத்தை வழங்கினார் அப்படின்னு வருது.
இது மன்னன் யானையில் பவனி வந்து இந்த சாசனத்திற்குட்பட்ட ஆனைமங்கலம் கிராமத்தின் எல்லைகளை பார்வையிட வந்த போது ராஜா வராரு. ஆனா பாருங்க, ராஜா வர அதே நேரத்திலேயே ஆனைமங்கலம் கிராமத்தில் வசிக்கும் கோன்புட்டன் என்று பெயர் கொண்ட வில்லாளன் ஒரு யானை மீது ஏறி சவாரி செய்து வந்து எல்லைகளை காட்டினான். இவருக்கு எல்லை காட்டுறவன் வந்து காட்டலாம், அவனும் யானையெல்லாம் இருக்கான். யானையில வந்து இது இந்த வடக்கு எல்லை, இது தெற்கு எல்லை, இது மேற்கு எல்லை, இது அப்படின்ட்டு அந்த அந்த அதற்குரிய இதையெல்லாம் வந்து அவன் காட்டிருக்கான். ஓகே, அப்போ வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் சுவாரஸ்யமாகவும் உள்ள விஷயம் என்னன்னா, இந்த ஆவணப்படுத்தும் போது வெறும் ஒரு கொடை தான். ராஜா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், ராஜா நினைச்சா எடுத்துக்கோடா இந்த நிலத்தை அப்படின்னா அப்படியே எடுத்துட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. இந்த நிலத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு ராஜா சொன்ன உடனே, ராஜா சொன்னா மட்டும் போதாது, அதற்கு பின்னாடி வந்து எத்தனை பேர் சிக்னேட்டரிஸ் நீங்க பாருங்க, எத்தனை பேர் அதுல கையெழுத்து போடுறான். இது வந்து யார் யார் வந்து யார் இருந்து பார்த்து யாருக்கு முன்னாடி இது நடந்தது. சத்திரிய சிகாமணி வளநாட்டின் பட்டணக்கூற்றத்தின் பகுதியில் உள்ள பிரம்மதேயமாகிய கடம்பானூர் மன்றத்தின் உறுப்பினராகிய நாங்கள் எல்லைகளை பார்வையிட்டு இந்த கொடை வழங்கப்படுவதை ஏற்றுக்கொள்கின்றோம். நான் முப்பாத்திருவன் யஜ்னன் என்ற கற்பகாதித்தன் அப்படின்ட்டு ஒரு கையெழுத்து போடுறாரு. ஓகே, அப்புறம் கடம்பானூர் கிராமத்தின் மக்கள் பிரதிநிதி நாராயணன் தாமோதரன் இங்கே கையெழுத்திடுகின்றேன். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு முஸ்லிம் இருந்திருக்காரு பாருங்க. அதுல வந்து சன்னமங்கலம் பிரம்மதேயத்து சபையின் நான் துருக்கன் கமுதன் என் கையெழுத்து. துருக்கன் அப்படிங்கிறது வந்து துருக்கன் டர்கிஷ் பீப்புளை தான் நம்ம அப்படி சொல்றது உண்டு, துருக்கன் அப்படிங்கிறது. அப்ப இந்த பேரே சுவாரஸ்யமா இருக்கு, துருக்கன் கமுதன் அப்படின்னா யாரு? இஸ் ஹி ரியலி? அப்ப அந்த காலத்துல வந்து நம்ம வந்து தாஜ்மஹாலை கட்டின அந்த ராணி வந்து மும்தாஜ் வந்து ஒரு துருக்கிய பெண் என்று சொல்வார்கள். அப்ப அங்கிருந்து வந்த மாதிரி தமிழகத்தில் அப்பொழுதே வந்து சேர்ந்து விட்டார்களா அப்படின்னு தெரியல. அது ஒரு துருக்கன் அமுதன், கமுதன், அமுதன் இல்ல கமுதன். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் வருதுங்க. அதுல கடம்ப வளநாட்கை ஊராராகிய நான் ஊரான் என் கையெழுத்து. ஓகே, வேள நாட்டை சார்ந்த திருநள்ளூர் பார்க்குளத்தை சேர்ந்த பத்மநாப பட்டன், ஒரு குருக்களும் போட்டிருக்காரு கையெழுத்து. இதுல வந்து அந்த கோயில் என்ற குருக்கள் தான் வந்து அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. ஓகே, இப்படி வந்து அரச செயலாளர்கள் மின்னவன், மூவேந்தன், கொற்றமங்கலமுடையான், தேவன் குடையன், ஏகப்பட்ட பேருங்க. இதுல இருந்தே நான் நினைக்கிறேன் நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும்னா வேற எங்கேயுமே போக வேண்டாம். இந்த செப்பேடு இருந்ததுன்னா இதுல இருந்து எடுத்துக்கலாம். அந்த உய்யக்கொண்டார் அப்படின்னு கொண்டு வருது. வைணவ பாரம்பரியத்துல வந்து ஆளவந்தாருடைய சீடர்களில் முக்கியமானவர் உய்யக்கொண்டார். இந்த பேர் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா இதுல பாத்தீங்கன்னா உய்யக்கொண்டார் அப்படிங்கிற பேர்லாம் இதுல இருக்கு. ஓகே, உய்யக்கொண்டார் வளநாட்டின் ஒரு பகுதியாகிய அம்பர் நாட்டின் குறும்பில் தலைவன் அரையன் சீகந்தன். இந்த ஸ்ரீகந்தன்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து ஸ்ரீகந்த ராஜா அப்படிங்கிற பேர் ரொம்ப பாப்புலர். ஸ்ரீகந்தன் அப்படிங்கிறது அது வந்து சோழர்கள்ட்ட இருந்து வருது. ஸ்ரீகந்தன்கிறத சீகந்தன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஆக இந்த செப்பேட்ல வந்து இந்த மாதிரி அழகிய விஷயங்கள் இருக்கு. இது வந்து பெரிய லைடன் செப்பேடுகள். அடுத்து வந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ராஜராஜன் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன், ராஜேந்திர சோழன், இந்த இரண்டு பேர்கள் தான் தமிழகத்தினுடைய மிக மிக முக்கிய ஆளுமைகள். ராஜேந்திர சோழன் வந்து நம்ம வந்து யாரோ ஆங்கில கப்பல் தளபதிகளை பற்றிலாம் நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஆனா நம்ம ராஜராஜனுக்கு பிறகு வந்த ராஜேந்திர சோழனை போல ஒரு கடல் ஆளுமை, அந்த நேவல் ஃபோர்ஸ், அதை வந்து கொண்டு வந்து யாருமே இருக்க முடியாது. அதற்கு பிறகு அவர்களுடைய குலோத்துங்கன் சோழனுடைய காலத்துல வந்து இந்த இரண்டாவது செப்பேடு வந்து உருவாக்கப்படுகின்றது. அப்ப ராஜேந்திர சோழ பெரும்பள்ளிக்கும் ராஜராஜ பெரும்பள்ளிக்கும் அவை அமைந்துள்ள ஜெயமாணிக்க வளநாட்டின் ஒரு பகுதியான பட்டணம் குற்றத்தின் சோழ குல வள்ளிப்பட்டன் கிராமங்களுக்கு வரி விலக்கு தர வேண்டும். இந்த வரி விலக்கு எதுக்கு கேட்கறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இந்த சூடாமணி இந்த விகாரைக்கு வந்து ஏகப்பட்ட செலவாகும். அந்த செலவுகளுக்கெல்லாம் வந்து சரி கட்டுறதுக்கு வந்து நீங்க வந்து வரியை வந்து நீங்க வரி போடக்கூடாது. ஏன்னா அதுல வர வருமானம் வந்து
இந்த சூடாமணியினுடைய நிர்வாகத்திற்கு போக வேண்டும் அப்படின்னு வருது. பல விஷயங்கள் இந்த செப்பேட்ல இருந்து கிடைக்கும். இப்ப பாருங்களேன், ஒண்ணு வந்து அலநாடு வடக்குடி, அலநாடு கீழ் சித்திரப்பாடி, இடக்கை நாடு. இந்த நாடு நாடுன்னு வரதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், இந்த தமிழர்கள் வந்து குமரிக்கண்டத்திலிருந்து வந்தார்கள் அப்படிங்கிற கருத்தை சொல்லும் போது அதுல இந்த நாடு நாடு நிறைய பேர் வரும். அப்ப இவன் என்ன நினைச்சிட்டான், நாடுனா வந்து ஒரு பெரிய நிலப்பரப்புன்னு போட்டு ஒரு பெரிய கண்டத்தையே கீழே உருவாக்கிட்டான் இவனா கற்பனையில. மாரநாடு அப்படின்னு எங்க ஊருக்கு பக்கத்துல ஒண்ணு உண்டு. இந்த நாடுங்கிறதுலாம் வந்து ஒரு ஊர் பெயர் தான். அது நாடுனா ஒரு பெரிய சின்ன வட்டம் என்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்ப இந்த வட்டங்களை வந்து அவர்கள் நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் அங்கு இருந்திருக்கின்றன. அதைத்தான் வந்து அதை வச்சுதான் அவங்க வந்து எத்தனை நாடு இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அதெல்லாம் பெரிய பெரிய நாடு போல இருக்கு, இத்தனை நாடுகள் இருந்த ஒரு துணைக்கண்டம் தான் வந்து குமரிக்கண்டம் அப்படிங்கிற மாதிரி பேசி இவங்க பண்ணிட்டாங்க. அதற்கான இதெல்லாம் வாசிச்சாதான் நமக்கு வந்து தெரியுது வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்ட்டு. இது அடுத்து ரொம்ப முக்கியமாக இதற்கு அடுத்து வந்து அவங்க பேசக்கூடியது என்னன்னா, சோழர்களின் கடார படையெடுப்பு. ஏன் வந்து சோழர்கள் வந்து படையெடுத்து கடாரம் கொண்டான் அப்படிங்கிறது ராஜேந்திர சோழனுடைய பட்டப்பெயர். அது அவன் ஏன் வந்து கடாரம் கொண்டான், அதற்கான சூழல் என்னங்கிறது ரொம்ப நுணுக்கமா வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுல இதுவரைக்கும் நாம் அறியாத ஒரு செய்தி என்னது அப்படின்னா வந்து இந்த சீன வணிகர்களுக்கும் இந்த ஸ்ரீ விஜய பேரரசனுடைய அந்த இவர்கள் போய் அடிக்கடி தூதுவர்கள் அனுப்புவாங்க இல்லையா. அப்போ தூதுவர்கள் போய் சீனத்துல சொல்ற பொழுது இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஸ்ரீ விஜய ஆள் வந்து சோழ பேரரசு வந்து எங்கள் ஆளுமைக்கு உள்ள ஒரு சிற்றரசு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த செய்தி இவங்களுக்கு வருது சோழ அரசர்களுக்கு. என்ன கடுப்பா இருப்பான் பாருங்க. இவன் இங்க ஒரு இவ்வளவு பெரிய ஆளுமை வச்சுட்டு இங்க அரசாட்சி செய்யக்கூடிய ராஜேந்திர சோழனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி வந்த உடனே போடுறா இவங்களை ஒரு போட்டு பார்த்தா தாண்டா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை இவர்கள் வந்து படையெடுக்கின்றார்கள். அந்த படையெடுப்பிற்கு பின்னால் உள்ள, அதாவது வந்து இதற்கு பின்னால் வந்து எப்படி வந்து அந்த குவாங்ஸு என்று சொல்லக்கூடிய அந்த சீனாவில் வந்து எப்படி சோழர்களுடைய தொடர்பு, இந்த சோழர்கள் காலத்துலதான் அங்க வந்து சிவாலயங்கள் எல்லாம் உருவாக்கின்றது. அந்த இதெல்லாம் கிடைக்குது இப்ப. அதுல வந்து சீன எழுத்துலையும் தமிழ் எழுத்துலையும் உள்ள கல்வெட்டுகள்லாம் கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ 3 பிராமண கோயில்கள் அப்படிங்கிறாங்க. அப்பவே ரொம்ப அப்போ வந்து பிராமண கோயில்கள் என்று இவர்கள் சொல்லுவது வந்து ஆகம ரீதியாக உள்ள ஒரு கோயில்கள் என்று நமக்கு தெரிய வருகின்றது. இதெல்லாம் அங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல நான் முதலே சொன்ன மாதிரி சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு பௌத்த மத கல்வி கற்க பிக்குகள் வந்ததையும், சீனாவில் பௌத்தம் செழிக்க தென்னிந்திய பகுதியிலிருந்து குறிப்பாக காஞ்சிபுரம் அல்லது நாகப்பட்டினம் வழியாக தமிழ் பிக்குகள் சென்றதையும் அறிகின்றோம். அது மட்டுமின்றி அப்படி பயணிக்கின்ற பயணிகள் ஓய்வெடுக்க தங்கிய பகுதியாக பௌத்த கல்வி பயிற்சி பெற தங்கியதையும் அறிகின்றோம். இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. எப்படின்னா வந்து நாளந்தாவை தான் நம்ம சொல்லுவோம். பெரும்பாலான சீன குறிப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே வந்து இந்த நான் சொன்ன மாதிரி அந்த சில்க் ரோடு அப்படிங்கிறது வந்து கடல் வழியாக ஒன்று இருக்கு, தரை வழியாக ஒன்று இருக்கு. அந்த தரை வழியாக வந்து அவர்கள் பெரும்பாலும் வந்து சீனர்கள் தரை வழியாக வந்து நாளந்தாவில் தான் வந்து சம்ஸ்கிருதம் கற்று வந்து அவர்கள் பௌத்தத்தை பற்றி அறிந்து கொள்வார்கள். ஆனால் அதே காலகட்டத்துல காஞ்சிபுரம் வந்து நகரேஷு காஞ்சி அப்படிம்பாங்க. காஞ்சி வந்து ரொம்ப ஒரு பெரிய அது சொல்லுவாங்க. காஞ்சியில வந்து பௌத்த காஞ்சி, ஜீன காஞ்சி, விஷ்ணு காஞ்சி, சிவகாஞ்சி அப்படிங்கிற மாதிரி 4 பகுதிகள். அங்க எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஏன்டா வடகலை தெங்கலை சண்டை போட்டுட்டு இவங்க மாறுறாங்கன்னா அந்த பகுதிகள் எப்பொழுதுமே வந்து தர்க்கம் நிரம்பிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கு. அப்போ வந்து இங்க தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் அப்புறம் பௌத்தத்திற்கும் சைவத்திற்கும் இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அங்க டிபேட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். காஞ்சிபுரம்ங்கிறது அப்படி ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நகரமாக அது இருந்திருக்கின்றது. அதற்கு வந்து நிறைய வந்து சீன பௌத்த துறவிகள் அங்க வந்து போவதற்கு இப்ப நம்ம இந்த சூடாமணி விகாரை கூட வந்து இந்த சீனர்கள் இந்த யாத்திரைகள் வந்து தங்குவதற்கான ஒரு அமைப்பாகத்தான் வந்து அது விளங்கி இருக்கின்றன. ஆக இந்த எப்படி ஏன் வந்து நமது ராஜேந்திர சோழன் வந்து ஸ்ரீ விஜய பேரரசின் மீது படையெடுத்தாங்க. அதாவது இந்த செப்பேடு சொல்லக்கூடியதுன்னா அப்போ ஒரு நட்பான ஒரு காலகட்டத்தில் அதை எழுந்ததுதான் இந்த செப்பேடுகள். ஆனால் அந்த நட்பு எப்பொழுது முறிகிறது என்றால் அவர்கள் வந்து இந்த மாதிரி சோழ பேரரசு வந்து எங்களுக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து
அது ஒரு போர் சூழலை உருவாக்கி நீயா நானா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் சென்று அது 3 முறை வந்து அவர்கள் அந்த காலகட்டங்கள்ல அந்த காலத்தை எல்லாம் மிக விரிவாக அவர் எழுதியிருக்கின்றார். ஓகே, எந்த செப்பேடிலிருந்து இது அறியப்படுகின்றது என்பதை பற்றியெல்லாம் மிக விரிவாக அவர் சொல்லியிருக்கின்றார். சோ 3 முறை வந்து இவர்கள் செய்து ஸ்ரீவிஜய் அவனுடைய கொட்டத்தை உடைக்கிட்டாங்க. ஓகே, அதற்கு பின்னாடி ஸ்ரீவிஜயா உடைஞ்சு போய் வந்து நிறைய சிற்றரசுகள் வந்து உருவாது. அதுல ஏர்லங்கா அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஏர்லங்காங்கிறது வந்து ஒரு ஏர்வேஸினுடைய பேரு. ஆனா அவங்க வந்து ஏர்லங்கா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன சிற்றரசுகள் உருவானதுங்கிறதுல ஏர்லங்கா பத்தி சொல்றாங்க. அது நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் குறிப்பா வந்து இதுல வந்து அப்படி போற போக்குல வந்து அவர்கள் வந்து எப்படி வந்து இந்த புத்த விகாரைகளுடைய தங்கத்தை எல்லாம் எடுத்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து அவர் வந்து திருமங்கை மன்னன் வந்து எப்படி பண்ணார், திருமங்கை ஆழ்வார் பண்ணார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து சட்டப்பூர்வமாக ஒரு சரியான செய்தி அல்ல. ஏனென்றால் இந்த காலம் வந்து திருமங்கை ஆழ்வார் வாழ்ந்த காலம் வேறு. இது வந்து ஒரு கர்ண பரம்பரை கதையாக இதை பற்றி நாங்க நிறைய வந்து ஃபேஸ்புக்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லைன்னு நிரூபணம் ஆயிருக்கு. ஓகே, அது ஏன் அப்படின்னு பார்த்தா வந்து அந்த காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா வந்து 2000 ஜைனர்களை வந்து சைவர்கள் கழுவேற்றினார்கள் அப்படின்னு எல்லா கோயில்களும் எல்லா இடத்துலயும் அதை ஒரு விழாவாவே நடத்துறாங்க. அப்போ வந்து இவன கொலகார பயல்களா இவங்க வந்து சைவம்னு அன்பே சிவம்னு சொல்லிட்டு இத்தனை பேரை கழுவேற்று இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அதற்கு வந்து எதிர்ப்பு எங்கேருந்து வருதுன்னா தமிழகத்தில் வாழக்கூடிய சமணர்கள் சொல்றாங்க, எங்கள்கிட்ட எந்த குறிப்பும் இல்லையே, எங்களை கொண்டுட்டேங்கிற எங்களுக்கு வந்து நீங்க எங்களை வந்து கழுவேற்று இருந்தீங்களா, எங்கள்கிட்ட ஏதாவது குறிப்பு இருக்குங்க. அது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு இன அழிப்பு. அப்ப அந்த இன அழிப்பை பற்றிய குறிப்பு எங்களுக்கு இருக்குமே, ஆனா ஒண்ணுமே இல்லையே. ஆக அது அவங்களுக்கு டு பூஸ்ட் அந்த ரிலிஜன் வந்து நாங்க அவ்வளவு தீவிரமா இதை வீர சைவம் வீர வைஷ்ணவம்னு சொல்ற மாதிரி நாங்க பண்ணினோம் அப்படின்னு சொல்றதுக்காக உருவான கதை தான் இது. அந்த மாதிரி புத்த விகாரில இருந்து தங்கத்தை எடுத்துட்டு வந்து அது இலங்கையில இருந்து எடுத்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து கொண்டு வந்து அதுல இருந்து தான் ஸ்ரீரங்கத்துல பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து சிதம்பரம் கோயிலுக்கு கூட பொன் வைந்த மன்னர்கள்லாம் இருக்காங்க அந்த கோபுரத்துக்கு. அப்ப அந்த தங்கம்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த தங்கம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது அரசர்கள் சோழ பேரரசு விரிவாக்கத்திற்கும் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன, தங்கத்தை பற்றிய தேடல் தான். அது வந்து நான் ஒரு சரித்திர ஆசிரியரிடமிருந்து நான் தெரிந்து கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாண்டியர்கள் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சோழ பேரரசு பாண்டியர்கள் காலத்தில் ரோம பேரரசுக்கும் கிரேக்க பேரரசுகளுக்கும் அந்த வணிகத்தில் வந்து வணிகம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அது தங்க காசுகள் எக்கச்சக்கமா மதுரையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தங்க காசுல பார்த்தா அகஸ்டஸோட படம் போட்டிருக்கோம். அந்த காசை இவன் பயன்படுத்திருக்கான், இவன் கரன்சியா பயன்படுத்திருக்கான். அது எப்படின்னா அதுல ஒரு சின்ன கீரல் போட்டாச்சுன்னா வந்து அவருடைய இறையாண்மை இல்லை, இனிமே வந்து இது பாண்டியருடைய காசு, அது எனக்கு திரும்ப திரும்ப அச்செடுத்து அதை புதுசா கொண்டு வரணும்னு அதை அப்படியே பயன்படுத்திருக்காங்க. அந்த அளவிற்கு வந்து தங்கம் வந்து பாண்டிய நாட்டில் வந்து புழங்கி இருக்கின்றது. அப்போ ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க, பாண்டியனுடைய முத்துக்களை வந்து நான் 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். இந்த முத்துக்களை வந்து பெண்கள் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவதனால் ஒரு அந்நிய செலாவணி ஒரு பெரிய கிரைசிஸ் வருது எங்க ரோம் நகரத்துல. அந்த அளவிற்கு வந்து தங்கம் வந்து தமிழகத்திற்கு வந்து விட்டது. எனவே இனிமே தங்கம் எடுக்கிறதுனா எங்க போகணும் அப்படின்னா வந்து கிழக்க தான் பாக்குறாங்க. அப்போ வரும்பொழுதுதான் வந்து ஸ்வர்ண பூமின்னு தான் பேரு மலேசியாவுக்கு. அப்ப இந்த ஸ்வர்ண பூமி இங்க இருக்கக்கூடிய தங்கங்களை எடுப்பதற்காக வந்து சோழர்கள் பெரும் படைகளுடன் சென்று இப்ப வந்து ராஜேந்திர சோழனுடைய அந்த படையெடுப்பு ஸ்ரீவிஜயால இருந்து என்னென்னலாம் எடுத்துட்டு வந்தாருங்கிற லிஸ்ட் எல்லாம் இருக்கு. அப்ப அங்கிருந்து நிறைய தங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தங்கம் கொண்டு வந்துதான் இவர்கள் வந்து இங்கு பொன் வைதல், கோயில்களுக்கு பொன் வைதல், இதை பண்றது எல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. தங்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட். அதற்கு அடுத்து சின்ன குறிப்பு என்னன்னா, நான் தென்னாசியா முழுவதும் பயணப்படும் பொழுது பாத்தீங்கன்னா நமது வணிகர்கள் இப்ப வந்து பர்மால நீங்க பாத்தீங்கன்னா பர்மால இருந்து ஒரு காலகட்டத்துல நாட்டுக்கோட்டை செட்டியார்களை விரட்டி விடுறாங்க. அவங்க வந்து துண்டை காணாம் துரப்ப காணும்ட்டு ஓடி வந்தவங்க அவங்க நிறைய பேர். ஏன்னா அதே போல நான் இது பிலிப்பைன்ஸ் ஒருத்தர் சொல்றதுக்காக சொல்லி நான் கேட்டேன். இந்த லேவாதேவிக்காரர்கள் என்று இவர்கள் இந்த வணிகத்துக்கு போய் அப்படி இப்படி செட்டில் ஆன, நான் சொல்றது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு. இந்த லேவாதேவிகள் வந்து நீங்க பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த தமிழர்கள் வணிகர்கள்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இவன் வந்து இருக்கிற நம்ம நாட்டினுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துடுறான் அப்படிங்கிற மாதிரி.
அந்த அளவுக்கு இவர்கள் போய், அதை விட மலாக்கால நான் போயிருந்த பொழுது வந்து எனக்கு கிடைத்த செய்தி என்னன்னா, இந்த மலாக்கா மன்னனுக்கு வந்து மலேசியால இருந்த செட்டியார்கள் கடன் கொடுத்திருக்காங்க இந்த வணிகர்கள். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம், வந்து ஒரு அரசனுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் வந்து இவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்திருப்பார்கள் என்று நான் சொல்லலாம். எனவே நம்ம ஆரம்பிச்ச மாதிரி நம்ம வணிகத்தில் ஆரம்பித்தோம், திரும்ப நான் வணிகத்திலேயே வந்து முடிக்கிறேன். இந்த வணிகர்கள் இல்லாமல் எதுவுமே நடந்திருக்க முடியாது. என்னுடைய கொரிய ஆய்விலையும் வந்து இந்த பெண் வந்து கொரியா வரைக்கும் போனதுக்கு காரணம் இந்த வணிகர்கள் தான். இந்த நானா தேசிகள் தான். அப்புறம் 1500 அந்த ஒரு பெரிய இதற்கு அஞ்சு வண்ணத்தார்னு நீங்க பாத்தீங்கன்னா 5 கலர்ஸ் தான். இது யார் யாருன்னா, தமிழன் கொஞ்சம் ப்ரௌனிஷ், அதுக்கப்புறம் இந்த யூதர்கள், அரேபியர்கள், யவனர்கள், இவர்கள் தான் இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்கால இருந்து வந்து பயணப்பட்டிருக்காங்க. இப்படி 5 வண்ணங்களை சேர்ந்த மக்கள் வந்து அவங்க ஒரு குழு வச்சு போயிருக்காங்க. 5 வண்ணம். இப்படி ஏகப்பட்ட குழுக்கள் வழியாக இவர்கள் வந்து தமிழ் பண்பாட்டை வந்து தென்கிழக்கிலும் தூரக்கிழக்கிலும் அவர்கள் பரவியிருக்கிறார்கள். சோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து நமக்கு ஒரு சுவாரஸ்யமா நம்ம வந்து சிந்தனையை தூண்டக்கூடிய நூலாக ராஜராஜனின் கொடை என்ற இந்த நூல் அமைகின்றது. இது ஏற்கனவே அவர் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு பரிசு பெற்ற நூல். அது நம்ம எல்லாருமே இதை வாங்கி வாசிக்கணும். நான் சொன்ன ஒரு சுவாரஸ்யமா போகக்கூடிய நூல் இது. இதை வந்து எல்லாருமே வாசிச்சு பயனடைய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய திறனாய்வை முடித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. ரொம்ப நல்ல தகவல்கள் எல்லாம் எங்களுக்காக வந்து வழங்குனீங்க இருந்தது நூலை பற்றி. பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது பதிவு செய்யலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது வினாக்கள் இருந்தா ஐயாட்டையோ சுபாஷினி மேடம். வணக்கம் கண்ணன் சார். வணக்கம், சொல்லுங்க. ரொம்ப பிரமாதமா இருந்தது. நடுவுல இந்த கடாரம் போறதுக்கு நடுவுல நான் எங்கேயும் கொஞ்சம் வெளியில போயிட்டேன், அது மட்டும் என்னன்னு சொல்லுங்களேன். அது சுபாஷினியே சொல்லுவாங்க, அவங்க தான் கரெக்டா சொல்லுவாங்க. நான் சொல்றதுலயுமே வந்து ஏதோ பிழை இருக்குமோன்னு பயமா இருக்கு. அதான் சொன்னேன். அதாவது அடிப்படையாக என்னன்னா, இந்த சீனாவிற்கு சென்ற ஸ்ரீ விஜய தூதுவர்கள் வந்து சோழ பேரரசு வந்து அவர்களுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சீன அரசர்கள்ட்ட. இந்த செய்தி சோழர்களுக்கு வருது. அப்போ வந்து இவங்களுடைய ஆளுமையை காட்டுவதற்காக, அது பெரிய விஷயம். அது ராஜேந்திர சோழனுடைய அந்த கடல் ஆளுமையை காட்டுவதற்காக இங்கேருந்து படையெடுக்கிறான். எடுத்துட்டு போய் 3 முறை வந்து இவர்கள் சோழர்கள் வெவ்வேறு காலகட்டத்துல வந்து அந்த ஸ்ரீ விஜயாவை தாக்கி அதை ஒரு வழி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ விஜய பேரரசு என்பது அதற்கப்புறம் தலையெடுக்கவே இல்லாத அளவிற்கு இவர்கள் செய்து விடுகிறார்கள். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நான் ஜெர்மனியில் இருந்த காலகட்டத்தில் இந்த குவைத் சண்டை, அமெரிக்காவிற்கும் வந்து குவைத்தில் உள்ள எண்ணெய் வளங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அது ட்ரேட். இவனுக்கு வந்து அந்த எண்ணெய்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். அந்த பொருளுக்கு வந்து வணிகத்திற்கு வந்து யார் யார் தடங்களா இருக்காங்களோ அப்போ வந்து வல்லரசுகள் போய் தாக்குறது வழக்கம். அப்ப சோழ பேரரசு ஒரு வல்லரசு காட்டுறதுக்காக என்ன பண்றோம், எங்களுடைய வணிக பாதையில நீ வந்து ஆக்கிரமிச்சுக்க. கடாரம்ங்கிறது அதான். கடாரத்துக்கு போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கடாரத்துல இருந்து அப்படி கொஞ்சம் தூரம் போனா வந்து ஆற்று வழியில் போனால் நம்ம அந்த பக்கம் வந்து சென்றோம். சவுத் சைனா சி வந்துடலாம். ஸோ சவுத் சைனா சி நீங்க வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து வந்து உங்களுக்கு தாய்லாந்து கிட்டக்க, கம்போடியா கிட்டக்க, அதுக்கப்புறம் நம்ம சாவகம் என்று சொல்லக்கூடிய ஜாவா கிட்டக்க. எனவே அந்த வழித்தடத்தை காப்பதற்காகவும் வந்து இவர்கள் வந்து படையெடுக்கிறார்கள். பல காரணங்கள். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஒரு டிராவல், நாங்களும் உங்க பின்னாலே வந்தோம். ஒரு நாவல் படிச்ச மாதிரியான ஃபீல். அது அப்படித்தாங்க இருந்தது. எப்பயுமே பாசினி மேடம் அவங்களுடைய நூல்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு புத்தகத்துல பல ஆய்வுகள் வந்துட்டு நமக்கு தெளிவு கொடுக்கும் அந்த புக்கில் படிக்கையில் இருந்தது. ஸோ இது ஒரு சிறப்பான ஒரு குடை தான். ராஜராஜனுக்கே ஒரு குடையா இந்த நூலா இருக்கு. இந்த நூல் எழுதப்பட்ட ஒரு பின்புலம், அதை பற்றிய சில தகவல்கள் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதுவும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு ஆர்வத்தை அளிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து நம்ம அந்த பகுதிகளை பற்றி சில தகவல்கள். கண்ணனுக்கு வந்து முதல்ல நான் நன்றி சொல்லணும். இந்த புத்தகத்தை எடுத்து ஆய்வு செய்து, திறனாய்வு செய்து இதை வழங்கியதற்கு அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றி. வரலாற்று நூல், அதுவும் அவருக்கு மலேசியாங்கிறதுனால கடாரம் மிகுந்த ஆர்வமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு காரணமா இருந்திருக்கலாங்கிறது என்னுடைய எண்ணம். அந்த பகுதிகள்லாம் நிறைய பயணம் பண்ணவர் அப்படிங்கிறனாலையும் அந்த காரணம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல வந்து சில தகவல்கள். இப்ப நம்ம பேசுற இந்த பகுதி அப்படிங்கிறது, இப்ப இது வந்து நம்ம தமிழ்நாடு இங்க இருக்கு. மேப் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். இப்ப தமிழ்நாடு நமக்கு இங்க இருக்கு, நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த தமிழ்நாட்டுல இருந்து நம்ம வந்து நம்ம பேசு பொருளா இங்க இருக்கிறது வந்து இந்த ஸ்ரீவிஜய எம்பையருங்கிறது. இப்ப ஸ்ரீவிஜய எம்பையருங்கிறது தற்காலத்து மலாயா, இப்ப மலேசியா, தாய்லாந்தோடைய ஒரு பகுதி, அதுக்கப்புறம் இந்தோனேசியாவுடைய இந்த தீவுகள், இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோமே, இது எல்லாமே இந்த ஸ்ரீவிஜயா பகுதி. அது எல்லாமே இந்த ஸ்ரீவிஜயா பகுதி போகுது. அப்ப சீனா இங்க இருக்கு. இப்ப திரும்பவும் இப்ப இருக்கிற கூகுள் மேப்ஸ்க்கு வந்துருவோம். இப்ப சீனா இங்க இருக்கு. பார்த்தோம்னாக்கா இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போற இந்த வர்த்தகம் தான் மிகப்பெரிய வர்த்தகம். இந்த பகுதி தான் வந்து நமக்கு எல்லாருக்குமே, அதாவது வர்த்தக அரேபியர்களுக்கும் சரி, ஐரோப்பியர்களுக்கும் சரி, மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப இதற்கு நடுவுல இருக்கிற ஒரு பகுதி எதுனாக்கா இந்த இந்தோனேசியா. இந்த இந்தோனேசிய பகுதி தான். அப்ப கப்பல்கள் என்ன செய்யும்னா, பெரும்பாலான கப்பல்கள் இப்படியே வந்து கப்பல்கள்லாம் இங்கேருந்து வந்து அந்தமான் தீவுகள், அங்க அந்தமான் தீவுகள் இருக்கு. இங்க ஒரு நிறுத்தம் செய்துட்டு, இங்க இருந்து இங்க வர்றது. அதாவது இந்த இன்றைய தாய்லாந்து, இன்றைய தாய்லாந்து பகுதிக்கு இங்க வந்துடுறது. இங்க வந்து இங்கிருந்து நில வழியாக பொருட்கள் இங்கிருந்து போய், பிறகு இப்ப வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, இஸ்முஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு பகுதி வந்து கடல்ல வந்து இப்ப ஆம், இப்ப சுவேஸ் கால்வாய் மாதிரி செய்ய போறாங்க இங்க. அது அந்த பகுதி மாதிரி. அப்ப நில வழியா வந்து பொருட்கள் கப்பல்ல ஏற்றப்பட்டு இங்க வந்து சைனாவுக்கு வர்றதுதான் வழக்கமானது. இதுதான் முக்கியமான அந்த கடல் வழி வணிக பகுதி. அப்போ ஸ்ரீவிஜயா பேரரசு அப்படிங்கிறது, அல்லது கப்பல்கள் இப்படி வந்து மலாயா வழியா வந்து இப்படி போகலாம். அப்படி அல்லனா இந்த பகுதி வந்து இங்க ஆட்சியெல்லாம் வந்து மிக முக்கியமான வணிக பகுதிகள். இங்கிருந்து வணிகர்கள், இங்க இருக்க லோக்கல் ட்ரேடர்ஸ், அவங்க வந்து இங்கேருந்து பொருட்களை கப்பல்களை எடுத்துக்கொண்டு தரகர்கள் மூலமாக இங்க சீனாவுக்கு போகுது. அதே மாதிரி திரும்பவும் சீனாவிலிருந்து இந்த பகுதிகளுக்கு வருது. இந்த ஜாவா, ஜக்கார்த்தாலாம் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து போகுது. இந்த பகுதி முழுசுமே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வணிக பகுதியாக, கப்பல்கள் நிறைந்து போயிட்டு இருக்க ஒரு பகுதியாக இருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்துல தான் வந்து நமக்கு இந்த ஸ்ரீவிஜய பேரரசு பற்றிய ஒரு இந்த மிகப்பெரிய இந்த தாக்கங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியுது. இதுல இந்த நூல்ல வந்து இந்த கடார படையெடுப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. மிக முக்கியமான படையெடுப்பு அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். அடுத்தது ராஜராஜன், அவருடைய சிறப்பு, ராஜேந்திர சோழனுடைய சிறப்பு, குலோத்துங்க சோழனுடைய சிறப்பு, அது மூன்றும் இதுல பதியப்படுது. எல்லாத்துக்கும் மேலாக சோழர்களை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும்னா இந்த லெய்டன் செப்பேடு தான் முக்கியம். ஏன்னா சோழர்களுடைய பரம்பரையை நமக்கு சொல்கின்ற ஒரே செப்பேடு, அவங்களுடைய குரோனாலஜி என்று சொல்லப்படுகின்ற இவருடைய மகன் இவர், இவருடைய மகன் இவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரலாற்று செய்தியை கூறுகின்ற ஒரே செப்பேடு என்னவென்றால் இந்த லைடன் செப்பேடு தான். கண்ணன் அவர்கள் அதை வந்து எப்படி கண்டெடுக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் நான் சொல்லி இந்த குறிப்புகள் எல்லாம் அதை வந்து உங்களுக்கு அழகா விளக்குனார். அதனால நூலை வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் அது நல்லா தெளிவாக அது அமையும். இப்ப நான் வந்து நாகப்பட்டினத்தை பத்திலாம் இதுல பேசணும்னு முதல்ல நான் தொடங்கல. ஆனா நாகப்பட்டினத்தை பத்தி சொல்லாமல் போக முடியாது அப்படிங்கறதுனால நூல்ல நான் நாகப்பட்டினத்தை பத்தி நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். எப்படி வந்து நெடுங்காலமா நாகப்பட்டினம் மிக முக்கியமான ஒரு துறைமுக நகரமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல கண்ணன் அவர்கள் வந்து சைனாவுக்கு உள்ள முக்கியத்துவம், சீன பௌத்த துறவிகள் நிறைய பேர் வந்து அதை பத்திலாம் சொல்லியிருந்தாரு. இந்த நூல்ல இருக்கிற பல விஷயங்கள்ல மிக முக்கியமான சிலவற்றை பற்றி மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுல ஒன்று என்னவென்றால், பொதுவாகவே எல்லாரும் நினைப்பது ராஜேந்திர சோழனின் படைகள் வந்து கடாரத்தை தாக்கியது அல்லது வந்து ஸ்ரீவிஜய பேரரசை தாக்கியது ஒரு முறைதான், 1025ஆம் ஆண்டு தான் அப்படிங்கறதான் பொதுவா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா வரலாற்று ஆவணங்கள்ல இருந்து, நிறைய சீன ஆவணங்கள்ல இருந்தும் அரேபிய ஆவணங்களிலிருந்தும் நான் சேகரித்த தகவல்கள்ல இருந்து இது 3 முறை தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு நன்றாக இதுல தெரிஞ்சிருக்கு. 1019, 1025, அதற்கு பிறகு இறுதியாக நமக்கு வந்து 1090. ஆக இந்த 3 முறை கடார படையெடுப்பு நடந்திருக்கின்றது. அதுல வந்து ராஜேந்திர சோழனின் படைகள், இப்ப எல்லாரும் கேட்பாங்க உடனே, ராஜராஜன் நேரா போய் போரிட்டாரா, ராஜேந்திர சோழன் நேரா போய் படையில நின்று போரிட்டாரா, அல்லது குலோத்துங்க நேராக போய் அவர் போய் படையெடுத்தாரான்னு. ஆனால் இதுல அப்படி சொல்ல முடியாது. அவருடைய தளபதிகள்,
எப்போதுமே வந்து தளபதிகள், இளவரசர்கள் அவங்களோட முன்னிலையில தான் இந்த போருக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில வந்து இந்த இந்த கல்வெட்டு, அதாவது இந்த செப்பேடு கொடுக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு நம்ம பார்க்கறது அதுவும் முக்கியமா இருக்கு. ராஜராஜன் தான் இந்த கொடையை வந்து கொடுக்குறார். அதாவது வாய் வழியா சொல்லிடுறப்ப கண்ணன் அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த யானை பெண் யானையில ஒன்றுல வலம் வந்து, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னோட படம் நான் பேக் ட்ராப்பா வச்சிருக்கிறேன்னு, இதுதான் ஆனைமங்கலம் கிராமம் இப்ப இருக்கிற காட்சி அதை நான் வச்சிருக்கிறேன். இப்ப அந்த ஆனைமங்கலம் கிராமத்துல ஒரு பெண் யானையில வந்து ஒவ்வொரு எல்லையும் பார்த்து அந்த நில எல்லைகளை வகுத்து ஒவ்வொரு தொழிலாளர்களையும் அவங்களுடைய குழு தலைவர்களையும் பார்த்து பேசி எல்லாரிடமும் சம்மதம் பெற்று அந்த வரி வசூலிக்கப்பட்டு சூளாமணி விகாரைக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் அவர் தொகுத்து ஆணையிட்டு அரசாணையிட்டு அந்த அரசாணையிட்டு அவர்கள் வந்து நீங்க இந்த செய்ய வேண்டும் என்று சொன்ன காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஊகித்து பார்க்கும்போது அல்லது கிடைக்கின்ற தகவல்களின் பார்க்கும்போது பொது ஆண்டு 1005. இப்ப ராஜராஜனுடைய காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா 985 இருந்து 1014 வரைக்கும் ராஜராஜன் வாழ்கின்றார். அதான் அவருடைய காலம். சோ ஆனா இந்த செப்பேடு வந்து அவர் வாய்மொழியா சொல்லி அந்த அரசாணையா வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது 1005. ஆனால் அவர் இறந்து போய்விடுகின்றார் 1014. அது செப்பேடா வரல. அது வருவது ராஜேந்திரனுடைய காலத்துலதான் செப்பேடா வெளிவருகிறது. அந்த செப்பேடாக வெளிவருகின்ற அந்த காலகட்டம் 1014, 1015 அவருடைய ரெயின், அந்த ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்துல வருது. அது ஒரு 21 செப்பேடுகள். அதை பற்றி நான் உங்களுக்கு அந்த படங்களையும் கொஞ்சம் காட்டலாம்னு நினைக்கிறேன். அது ஏன்னா நேரடியாக சென்று பார்த்த அந்த காட்சி அப்படிங்கிறதுனால, நெதர்லாந்துக்கு நான் சென்று அங்க பதிவு செய்த காட்சி அப்படிங்கிறனால அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இது படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வாகனத்துல போகும்போது எடுத்த படங்கள், புகைப்படங்கள் நீங்க பார்க்கலாம். தெரியுதா? ஷேர் பண்ணிருக்கேன்னா? தெரியுது. இது நெதர்லாந்துல லைடன் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில போகும்போது தெரிகிற காட்சி. அதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு. ரைட். இது லைடன் நகரம், நெதர்லாந்துல இப்போ எடுத்த காட்சி தான். அதாவது 2021 அப்ப எடுத்த காட்சி தான் இதெல்லாம். லைடன் நகரம். இது வந்து கொரோனா முடிந்த பிறகு, அதாவது 2020 எல்லாருக்குமே உலகம் முழுசும் முடங்கி இருந்தது இல்லையா, அதனால 2021 லைப்ரரியில ஆட்களே இல்லை. இப்ப அந்த காலகட்டத்துல எங்களுக்கு அனுமதி கிடைச்சது. இப்ப நானும் எனது துணைவர் கௌதம் சன்னா 2 பேரும் தான் சென்றிருந்தோம். அப்பொழுது நாங்க சென்ற போது அங்க அந்த பகுதியில வந்து மாணவர்களே குறைவு. ஆனாலும் அதிகாரிகள் இருந்தாங்க. அதனால நீங்க பார்க்கலாம், இங்கெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது அந்த கல்லூரியுடைய நூலகம். கல்லூரியுடைய மிக அரிய பொருட்கள் இருக்கின்ற நூலகம். இந்த நூலகம் தான். இது லைடன் யூனிவர்சிட்டியோடைய ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் ரீடிங் ரூம் போட்டிருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதியில தான் இது இருக்கு. நம்முடைய சோழர்களுடைய பரம்பரையை சொல்லுகின்ற இந்த சைடன் செப்பேடுகள் இருக்கின்ற அறை, இந்த மாதிரி இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டான செக்யூரிட்டிலாம் இருக்கு இந்த பகுதிக்கு. முடிச்சுட்டு நம்ம போனோம்னா நமக்கு ஒரு ரீடிங் ரூம் கொடுத்துருந்தாங்க. இதான் இந்த செப்பேடுகள். இங்க நீங்க பார்க்கலாம், இந்த 2 செப்பேடுகள் இருக்கு. இது பெரிய செப்பேடு, இது வந்து சிறிய செப்பேடு. இது குலோத்துங்கன் காலத்துல செய்யப்பட்ட வெளியிடப்பட்ட செப்பேடு. இது வந்து ராஜேந்திரன் வெளியிட்ட செப்பேடு. இந்த செப்பேடுகள், இந்த செப்பேட்டில் இருக்கின்ற சோழர்கள் முத்திரை, இதை நீங்க பார்க்கலாம். ஸோ சோழர்களுடைய ஒவ்வொரு செப்பேட்டிலுமே இது இருக்கும். இதை பார்க்கலாம். இந்த சின்னம் அவர்களுடைய சின்னம். இந்த கையில இருக்க போதே பார்க்கலாம் எவ்வளவு பெரிதாக இருக்கு அப்படின்ட்டு. இதுல இந்த எழுத்துக்கள் வந்து 2 பக்கமும் இருக்கு. 21 செப்பேடுகள்ல முதல் 5 சமஸ்கிருதத்திலும், ஏனையவை அனைத்தும் 16 வந்து நமக்கு வந்து தமிழ்ல இருக்கு. இந்த செப்பேடுகள் நம்ம ஒருவரால் தூக்க முடியாது, நல்ல கனமான செப்பேடுகள் தான். இது பாக்குறீங்க, இந்த வியூ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய செப்பேடுகள், இந்த ஒவ்வொன்றுமே நல்ல பெரிய செப்பேடுகள். சரி, இதெல்லாம் பார்த்த பிறகு நமக்கு வந்து என்ன தோணுச்சுன்னாக்கா, அதாவது அந்த நிலக்கொடை வழங்கி சூளாமணி விகாரை கட்டுவதற்கு வழங்கப்பட்ட வழி சேகரிக்கப்பட்ட அந்த ஆனைமங்கலம் கிராமம் எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அதுக்காக தமிழ் மரபு அறக்கட்டளை குழுவினரை அழைத்து கொண்டு நான் 2022 அந்த பக்கம் நாகப்பட்டினம் பகுதிக்கு சென்றிருந்தேன். அங்க ஆனைமங்கலம் கிராமத்தை கூகுள் மேப்ல தான் தேடி பார்த்தோம்னா ரொம்ப சென்று அடைவது அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை. அந்த பகுதிக்கானாலும் சென்று இருந்தோம்.
அந்த பகுதிக்கு சென்றபோது எனக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் தான் இப்போ நான் உடனடியாக எடுக்க முடிஞ்சது. அதனால அந்த சில ஃபோட்டோஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு எந்த செழிப்புமே இல்லாம உடைந்த சிதலமடைந்த சிவன் கோயில், எந்த விதமான வளமும் இல்லாத கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் இருக்கின்ற வயல்கள் மட்டும் இருக்கின்ற ஒரு ஊராக இன்றைக்கு வந்து இந்த ஆனைமங்கலம் இருக்கின்றது. இப்ப அங்க இருக்கின்ற அந்த மக்கள் வழிபட்ட அல்லது ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட அல்லது அவருக்கு முந்தைய பராந்தக சோழன் காலத்திலேயோ கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில். இது கற்றளியாவே இருக்கு, செங்கற்றளியாவே இருக்கு பாருங்க. ரொம்ப பழைய கோயில் தான். ஏன்னா கற்றளியா இல்லை, செங்கல்லால் கட்டப்பட்ட கோயில். அப்போ அதனால அது ராஜராஜன் காலத்துக்கு முந்தைய மன்னன், அவங்க அப்பாவுடைய காலமா இருந்திருக்கலாம். ஸோ அந்த காலத்துல கட்டப்பட்ட கோயிலா இருந்திருக்கணும். ஸோ இந்த கோயில் இதெல்லாம் கூட ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல இருக்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஓகே, இது இன்றைய சூழல். இப்ப நமக்கு இது எப்படின்னா உலகம் முழுவதும் வந்து இப்ப இந்த ஒரு விஷயம், இப்ப சோழர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது எப்படி கிழக்காசிய நாடுகள், பிறகு இப்ப ஐரோப்பால நெதர்லாந்து, இங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் நமக்கு ஆனைமங்கலம், இந்த 3 பகுதியில். அப்புறம் நம்ம நாகப்பட்டினத்துல போய் சூளாமணி விஹார் எங்க இருக்குன்னு தேடணும்னா சூளாமணி விஹாரைக்கான சுவடே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சூளாமணி விஹாரைங்கிறது அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அழிக்கப்பட்டாலும் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமா அங்க இருக்கிறது, அங்க அகழாய்வில் நமக்கு தோண்ட தோண்ட கிடைத்த புத்த சிலைகள். இந்த புத்தர் சிலைகள் ஏறக்குறைய 182 வெண்கல சிலைகள் மட்டுமே கிடைச்சிருக்கின்றன. ஏராளமான கற்சிலைகள் கிடைச்சிருக்கின்றன. அந்த 182 சிலைகள்ல வந்து இப்போது நமக்கு ஏறக்குறைய ஒரு 80 சிலைகள் நமக்கு சென்னை மியூசியம்ல இருக்கின்றன. ஏனையவை நமக்கு உலகின் பல நாடுகள்ல, இப்ப இங்கிலாந்து உட்பட பல நாடுகள்ல இருக்கின்றன. ஜெர்மனியிலும் பெர்லின்ல இருக்கின்றது 2 சிலைகள் இருக்கின்றன. அண்மையில இங்கிலாந்துல பிரிட்டிஷ் மியூசியம் போயிருந்த போது கூட அங்க ஒரு சின்ன ஒரு சிலை நாகப்பட்டினம் புடானே ஒன்று வைத்திருக்கிறாங்க. இதெல்லாமே நாகப்பட்டினத்திலிருந்து போன சிலைகள் தான். ஆக இது எல்லாமே தொடர்புடைய வகையில தான் இந்த ராஜராஜனின் கொடை அப்படிங்கிற இந்த நூல் வந்து எழுதப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு விஷயங்கள் வரலாற்றின் தமிழ்நாட்டின் வரலாற்றின் முக்கியமான பகுதிகள், இதை வந்து நம்ம எழுதாம விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்த போதுதான் இந்த நூலை எழுத தோன்றியது. அந்த வகையில் எழுதி முடித்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கின்றது. எதுவும் கேள்விகள் இருந்தா நீங்க கண்ணன் அல்லது என்னை கேட்கலாம். நிகழ்ச்சி பங்கேற்பாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சத்தம் பேசுங்க. விளங்குதுங்களா? வணக்கம். ஓகே, இங்க கடாரம் சம்மந்தமா சில கேள்விகள். ஒன்றாவது டாக்டர், இங்க சண்டின்னு நினைக்கிறேன், சண்டி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நினைக்கிறேன். இப்ப இங்க வந்து மலாயால வந்து என்னன்னா, இங்க ஒரு செய்திகள் என்னன்னா, அது மேபி தவறுதலா கூட இருக்கலாம். மேபி உங்களுடைய ஆய்வு பிரகாரம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை நான் விரும்புறேன். இப்ப இந்த சண்டின்னு சொல்லும் பொழுது முக்கியமா இந்த மியூசியம் பாருங்க, அந்த கடாரத்துல இப்ப இங்க கட்டப்பட்ட அந்த சண்டி வந்து ஏறக்குறைய வந்து 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு. இது வந்து இந்த சண்டி பத்து பஹாட்னு சொல்லுவாங்க மியூசியம் கிட்ட. இப்ப இங்க என்ன ஒரு இது பேச்சுக்கள் அல்லது சில கருத்துக்கள் அல்லது சில பேர் இந்த நூல் வடிவத்தில் கூட பார்த்திருக்கேன். சோழர் வந்து கட்டினாங்க, ராஜேந்திர சோழர் கட்டினாருன்னு சொல்லிட்டு அது ஒரு இதா இருக்கு கருத்து. ஆனா இந்த கருத்துல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா சோழர் வந்தது இப்ப நீங்க சொன்னது மாதிரி 1.25 11ஆம் நூற்றாண்டு. இந்த சண்டி வந்து 6ஆம் நூற்றாண்டு. இடையில இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 நூற்றாண்டுகள், அதாவது 500-600 வருடங்கள் இருக்கு. இது எந்த வகையில உங்களுடைய வியூ எனக்கு வேண்டும், அது ஒரு இது. இரண்டாவது கேள்வி வந்து இந்த காலகட்டம், இப்ப கடாரத்தை வந்து அவரு தாக்கினாரு, இங்க ஆட்சி செய்தாருன்னு அப்படி ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. ஆனா இதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா எப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, வந்தாரு, அடிச்சாரு, போனாரு, அவ்வளவுதான். அது சுருக்கமா அதுதான் வந்து நான் பெரும்பாலும் இந்த பள்ளிகள்ல போனாலும் சரி, சில இந்த தோக்கங்கள் கொடுக்கும்போது இப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஆட்சி செய்தார்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில செப்பேடுகள்,
சில தஞ்சாவூர் அங்க போய் பார்க்கும்போது அந்த கல்வெட்டுக்கள் இந்த கடாரத்தை வந்து ஆட்சி செஞ்சாங்க. சில இந்த பொருளாதார அடிப்படையில இப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இல்லை. இதுல உங்களுடைய கருத்து கொஞ்சம் விளக்கம் இது. அவரு டாக்டர் கண்ணன் சொன்னாலும் சரி, நீங்க சொன்னாலும் சரி. நன்றிங்க டாக்டர். சுபாவே சொல்லட்டும். சரி, இந்த முதல் கேள்வி, இந்த அதாவது ஸ்ரீவிஜய பேரரசுல இருந்த இந்த சண்டி 10 பகாட்ல இருந்து 10 சண்டிகள் 22 சண்டி அங்க இருக்கிறது. இப்ப இதுல லம்பா பூஜாங் வேலி மலேசியால இருக்கின்ற அந்த அகழாய்வு களத்துல இருக்கின்ற அந்த அனைத்து கோயில்களும் இது எல்லாமே வந்து ஸ்ரீவிஜய காலத்துல கட்டப்பட்டதுதான். 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுதான். இதுக்கும் சோழர்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அதாவது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னாக்கா, அப்ப மலாயா, இந்தோனேசியா, சீனா வரைக்கும் தமிழ் கல்வெட்டுக்கள் இருக்கு, அல்லது வந்து தமிழ் எழுத்துக்கள் இருக்கு, தமிழ் பெயர்கள் இருக்கு, சான்ஸ்கிரிட் பேர் இருக்கு அப்படின்னா அங்க வாழ்றவங்க எல்லாருமே தமிழர்களோ, தமிழ் பேசுபவர்களோ, அல்லது சான்ஸ்கிரிட் பேசுறவர்களோ நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. அங்க வாழ்பவர்கள் எல்லாருமே அந்தந்த மக்கள். இப்போ உதாரணமா மலேசியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மலாயான்னு எடுத்துக்கிட்டாக்கா, ஸ்ரீவிஜய பேரரசுல வாழ்ந்தவங்க நான் எடுத்துக்கொண்டால் மலாய் மொழி பேசுகின்ற மலாய் நேட்டிவ் மக்கள் அவங்க. இப்போ இந்தோனேசியால இந்தோனேசிய மக்கள், அது மலாய் மொழி தான். அது ஒரு கொஞ்சம் மாறிப்பட்ட இப்போ டயலக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் அந்த இயல்பான மக்கள் தான். இப்போ வியட்நாமில் வாழ்கின்ற வியட்நாம் மக்கள், தாய்லாந்து தாய் மக்கள், கம்போடிய மக்கள். அப்பொழுது இஸ்லாமிய மதம் இல்லை, அல்லது வந்து வேறு மதங்கள் இல்லை. அந்த சமயத்தில் இருந்த மதம் புத்த மதம். ஆக இந்த புத்த மதம் தமிழ்நாட்டிலிருந்தும் அல்லது பல்வேறு இடங்களிலிருந்தும், இந்தியாவின் பல இடங்களிலிருந்தும், குறிப்பா தமிழ்நாட்டிலேருந்து சொல்லலாம், அதிகமாக, அதுதான் இந்த நூல்ல ஒரு பகுதியில நான் குறிப்பிட்டிருக்கேன், இப்ப மிக விரிவாக பரவிய காலகட்டம். அதனால பலரும் வந்து பௌத்த சமயத்துக்கு சென்று விட்டார்கள். இப்போ பௌத்தமாக இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம்ல, இன்றைக்கு வரைக்கும் பௌத்தமாகத்தான் இருக்கு. உலகின் மிகப்பெரிய புத்தர் கோயிலான இந்த போரோபுடூர் கோயில் கூட இந்தோனேஷியால இருக்கின்றது. ஆக இவற்றையெல்லாம் கட்டியவர்கள் உள்ளூர் மக்கள் தான். அந்த உள்ளூர் மக்கள் அவர்களுக்கு இந்த சமயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார். உதாரணமா நமக்கு வந்து தூத்துக்குடியில ஒரு மாதா கோயில் இருக்கு. அந்த கோயிலை கட்டினவங்க வந்து தமிழ் மக்கள், தமிழ் மக்கள் இல்லையா? சோ இதை வந்து இல்லை இங்க ஒரு கோயில் சர்ச் ஒண்ணு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப அப்படின்னு பார்க்கும்போது உடனே அதை வந்து ஐரோப்பால இருக்கிறவங்க தான் கட்டினார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது உள்ளூர்ல இருக்க மக்களே மதம் மாறிய பிறகு அவருக்கு கட்டுறாங்க இல்லையா? அதே சிந்தனை தான் அந்தந்த நாடுகள்ல இருப்பவர்கள் கட்டுகின்றார்கள். ஆனால் சிற்பிகள், அந்த வடிவங்களை உருவாக்கின்ற சிற்பிகள், சிற்ப கலை பள்ளிகள், அதுல இருந்து போற ஆசிரியர்களுடைய டிராவல்ஸ் நிறைய இருந்தது. பௌத்த பிக்குகளுடைய டிராவல்ஸ் நிறைய இருந்தது போலவே இந்த மாதிரி கலைகளை வளர்க்கின்றவர்களுடைய சிற்ப ஆசிரியர்களுடைய பயணங்கள்லாம் நிறைய இருந்து இந்த பகுதிகளிலும் அந்த மாதிரியான கோயில்கள் உருவானது. அதனால உங்களுடைய கேள்விக்கான முதல் கேள்விக்கான பதில், அதுக்கும் சோழர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டின் அந்த கோயில் கட்டுமான கலையோட பாதிப்பு அங்க இருந்தது. அதன் தாக்கத்தினால அவர்கள் உள்ளூர் மக்கள் அதே வடிவத்துல, ஏறக்குறைய அதே வடிவத்துல, அல்லது 100 விழுக்காடு அதே வடிவத்துல இருக்காது. உள்ளூர் கலையையும் உள்ளூர் முகங்கள் உள்ளூர் வடிவங்களையும் எடுத்துக்கொண்டுதான் அந்த கோயில்கள் அல்லது அந்த வடிவங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, உங்களுடைய 2வது கேள்வி நான் இதை மறந்துட்டேன். முதல் கேள்வி வந்த ஒண்ணு, 2வது கேள்விக்கு ஞாபகப்படுத்துறீங்களா? இல்ல, அவர் வந்து ஆட்சி செய்தாராங்கிறது இல்லையா? ஓகே. இப்போ இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம வரலாற்றுல திணிக்கிறது அப்படிங்கிறது. அதாவது நேரடியாக அவர் கப்பல்ல வந்து ஒரு 6000 யானைகளை தூக்கி கொண்டு ஒரு 10,000 வீரர்களோடு சென்று அங்க போய் தாக்கினார்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த வார் வந்து இந்த புத்தகத்தை எழுதும் போதே நானே மலைச்சு போனேன். அதாவது சோழர்களுடைய கடல் ஆளுமையை நினைச்சு நான் வந்து மலைத்து போனேன். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துல அவங்க எப்படி வந்து வணிகர்களோட சேர்ந்து இயங்குனாங்க அப்படிங்கிறத பார்த்து நான் ரொம்ப மலைச்சு போனேன். அது எப்பொழுதுமே ஆட்சி செய்பவர்கள் வந்து வணிகர்களோட சேர்ந்தே தான் இருப்பாங்க. அதை நம்ம வந்து இன்றைக்கும் பார்க்கிறோம் இல்லையா? எல்லா நாடுகள்லையும் நம்ம பாருங்க, எல்லா பெரிய பெரிய வணிகர்களுடைய வணிக ஜாம்பவான்களோட தான் அரசியல் தலைவர்கள் இணைந்தே இருப்பாங்க. அப்போ சோழ மன்னர்களுடைய பலமும் கடற்படை பலமும் வணிக குழுக்களின் அதை கண்ணன் வந்து அதை மிக சிறப்பாக அந்த நூலுள்ள பல எடுத்துக்காட்டுகள் மூலமா சொன்னார். இப்போ இந்தோனேசியா, மலேசியா, தாய்லாந்து இந்த பகுதியில் இருக்க பெருநகரங்கள், துறைமுக நகரங்கள்ல எல்லாத்துலயுமே சோழர்களுடைய குடியிருப்புகள் இருந்தன. சோழர்கள் சொல்ல மாட்டேன், சோழர் காலம் தமிழ் மக்களுடைய வணிகர்களுடைய குடியிருப்புகள் இருந்தன. அங்க வணிக தலைவர்கள் இருந்தார்கள். பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இப்ப விட அந்த காலத்துல இன்னும் பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லணும். ஆக அரசுக்கும் இந்த பகுதியில் இருக்க வணிக தலைவர்களுமான தொடர்பு. ஆக நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1919 அந்த காலகட்டத்துல அடித்த முதல் அடி
அது வந்து ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை உருவாக்குனுச்சு. அதற்கு பிறகு 1025 அந்த காலகட்டத்தில் அடித்த அடி வந்து சாதாரணம் இல்லை. அது வந்து ஒரே நேரத்துல 3 இடத்துல ஒரு தாக்குதல் நடக்குது. அப்ப பாருங்க, அதான் அப்ப ராஜராஜன் எங்க இருந்தாலும் நீங்க சொல்லுவீங்க, இல்ல ராஜேந்திரன் எங்க இருந்தாலும் நம்ம சொல்ல முடியும். அந்த கேள்வி வருது இல்லையா? அப்படின்னா ஒரே நேரத்துல அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருந்து ஒரு படை நேரா வந்து கடாரத்துக்கு போகுது. கெடா, இன்றைக்கு இருக்க கெடா பகுதிக்கு போகுது. இன்னொரு பகுதி வந்து நேரா இப்ப இருக்கிற அந்த சுமத்ரா தீவுக்கு போகுது. அடுத்து இன்னொரு படை வந்து ஜாவா தீவுக்கு போகுது. 3 இடத்துக்குமே, அதாவது நான் அந்த மேப்போட உங்களுக்கு காட்டினேனாக்கா உங்களுக்கு இன்னும் சுலபமா புரியும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நமக்கு இதை உண்மையா புரிஞ்சுக்கிறது, இந்த கடற்படையோட திறமையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம திரும்பவும் மேப்புக்கு போவோம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது வந்து தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாட்டுல நேரா அவ்வளவு படைகளையும் கப்பலையும் தூக்கிக்கிட்டு நம்ம கப்பல்ல வந்து யானைகளும் போர் வீரரும் தூக்கிட்டு அவங்க எல்லா இடத்துக்கும் போய் தாக்க முடியாது. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு, ஏற்கனவே இங்க இருக்கின்ற அவர்களுடைய வணிக தொடர்புகள், அவங்க வந்து உள்ளூர்லயே அவங்க மிகப்பெரிய தயாரிப்புகளை எல்லாம் எப்போதுமே பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எப்போது வணிகர்கள் இருந்தாலும் அங்க ஒரு டாப் செக்யூரிட்டி ஒண்ணு இருக்கும். அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கு இல்லையா? நமக்கு வந்து சில்க் ரூட்லயும் இருந்தது, ரோமானிய படைகளுடைய அந்த வணிக வழியிலும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கு. எல்லா ட்ரேட் ரூட்லயுமே நமக்கு ஒரு டாப் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களுடைய வாழ்விட பகுதிகளில், இவங்களோட குடியிருப்புகள்ல, துறைமுக பகுதிகள் எல்லாமே வந்து சோழர் கால தமிழ் மக்கள், தமிழ் வணிகர்கள், இந்த சாத்து வணிகர்கள் இவங்க வந்து அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சிருந்தாங்க, குடியிருப்புகள் எல்லாம். ஸோ அதனால்தான் நமக்கு அங்க தமிழ் கல்வெட்டுகள்லாம் கிடைக்குது. அப்போ இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அவங்களோட படைகள் இருக்கின்ற மிக முக்கியமான பகுதியாக இந்த அந்தமான் பகுதி அது இருக்கு. இப்போ ஒரே நேரத்துல இங்கேருந்து இந்த பகுதி தக்குவாப்பா அப்படின்னு சொல்ற இடம், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரே நேரத்துல இங்க கெடா பகுதி, அதுக்கு பிறகு இங்கேருந்து சுமத்ரா, அப்புறம் இங்க இருந்து நமக்கு ஜாவா, இது 4 பகுதிகளையும் அவங்க தாக்கி எல்லா இடத்துலயுமே வந்து மிகப்பெரிய சேதத்தை வந்து ஒரே காலகட்டத்துல உருவாக்குறாங்க 1025. அதனால்தான் அந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு பேரழிவாக ஸ்ரீவிஜயா, அவ்வளவு பெரிய ஒரு பேரரசு விவரங்களை, அதாவது சாதாரண பேரரசுல ஸ்வர்ண பூமின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இல்லையா? கண்ணன் சொன்னார், அதாவது ஸ்வர்ணம்னா தங்கம் கொட்டி கிடைக்கின்ற ஒரு பகுதி, அது முழுமையுமே இந்த ஆட்சிக்குள்ள இருந்தது. ஆனா அது முழுமையுமே வந்து அடிச்சு நாசப்படுத்தி கம்ப்ளீட்டா முழுமையாக சோழர்களுடைய, அது ராஜேந்திரனுடைய படை வந்து அதெல்லாம் வீழ்த்திய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு தான் இந்த 1025 நடந்தது. ஆனால் மிக திறமையாக அதை கைப்பற்றி அவங்க வந்து தொடர்ச்சியா அவங்க ஆட்சி செய்யல. அவங்க அடிச்சு போட்டுட்டு பொன்னையும் பொருளையும் எல்லா வளம் பொருந்திய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தார்களே தவிர, அதை கைப்பற்றி முழுமையாக ஆட்சி செய்திருந்தால் இன்றைக்கு மலாயாவும் ஒரு தமிழ் அரசாக தொடர்ந்து இருந்திருக்கும். அதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. ஏனென்றால் மரைக்காயர்கள், தமிழ் முஸ்லிம்கள் அங்க ஏற்கனவே பெரிய ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி இருந்தார்கள், அந்த காலகட்டத்திலே ஏற்படுத்தியிருந்தாங்க. தமிழ் வணிகர்கள், இந்து வணிகள் அல்லது புத்த வணிகள், இவர்களும் பெரிய ஒரு இதை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆனால் சோழர் மன்னர்கள் அதை நிலத்தை முழுமையாக கைப்படுத்தி அவர்களுடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்து அதை ஆட்சி செய்யவில்லை. அதற்கு மாறாக அங்கே சின்ன சின்ன மன்னர்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களே வந்து தன்னுடைய ஆட்சியை அந்த இடத்துல, யாருமே இல்லாத நிலைமையில யார் வர்றது? அப்படி வரும்போதுதான் இப்ப ஜாவால ஏர்லங்கா அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு சிற்றரசு ஒண்ணு வருது. இப்ப மலாயால பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த கெடா பேரரசு, பெர்லிஸ் மன்னர்கள், சுல்தான், இவங்க எல்லாம் வந்து மெதுவா அவங்களுடைய முன்னோர்கள், இப்ப இருக்கிற அவங்களுடைய முன்னோர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாம் தலைவர்களாக, மன்னர்களாக அவங்க வருகின்ற ஒரு காலகட்டம் வருது. ஏறக்குறைய இந்த நிலப்பகுதியில ஒரு 100 ஆண்டுகளுக்கு எந்த விதமான ஒரு உறுதியான அரசாட்சி இல்லாத ஒரு நிலைமை வந்ததனால்தான் அரேபியால இருந்து வந்த முஸ்லிம்கள், வணிகர்கள் இந்த பகுதியில வந்து இஸ்லாமிய ஆட்சியை தொடர்வதற்கான ஒரு சூழல் இங்க உருவானது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். இதுதான் இந்த கண்டினியூட்டி. அது எப்படி இப்போதைக்கு மலேசியாவும் இந்தோனேசியா மட்டும் இந்த பகுதியில, இந்த பிராந்தியத்துல எடுத்துக்கிட்டோம்னாக்கா, மலேசியா, இந்தோனேசியா அது மட்டும்தான் ஒரு இஸ்லாமிய நாடாக, 2 இஸ்லாமிய நாடுகளாக இன்று இருக்கின்றன. ஏனைய அத்தனை நாடுகளும் இன்னும் புத்த நாடுகளாகவே இருக்கின்றதை நீங்க பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த 100 ஆண்டு காலகட்டத்துல எந்த மன்னர்களுமே இந்த இடத்துல ஆட்சி செய்யாமல், அது ஒரு உறுதியான, அதாவது மிக பலம் பொருந்திய மன்னர்கள் இல்லாத ஒரு பரிதாபகரமான ஒரு சூழல் அந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருந்ததுதான் பார்க்க முடியும். இதுல இன்னொரு ஒரு சின்ன செய்தி அவரோட இது தொடர்பா என்னது அப்படின்னா, நம்ம பூஜாங் வேலியை பத்தி நம்ம பேசுற பொழுது பல்லவர்கள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா பல்லவர்கள் தான் இவர்களுக்கு, சோழர்களுக்கு முன்னோடிகள். அந்த பெருங்கோயில் கட்டுறதுல இருந்து எல்லாருமே வந்து நீங்க பல்லவர்கள் தான் வந்து ஒரு மாடலா இருந்திருக்காங்க. அப்ப இந்த பல்லவர்கள் தான் வந்து இந்த கிரந்தத்தை வந்து தமிழர்கள் சரியா புரிஞ்சுக்கல. இந்த கிரந்த எழுத்துங்கிறது நம்ம தமிழர்கள் உருவாக்கிய எழுத்து. இந்த எழுத்து வந்து எதுக்குன்னா, வடமொழியை வந்து எப்படி தமிழில் எழுதுவது என்பதற்காக அதுல வந்து சில புதிய எழுத்துக்களை எல்லாம் சேர்த்து, இப்ப ஸ்ரீ அப்படின்னா ஸ்ரீங்கிறதுக்கு ஒரு எழுத்தை உருவாக்குறது,
ஸோ இந்த மாதிரி அவர்கள் உருவாக்கியது தான் வந்து இந்த கிரந்தம் அப்படிங்கிறது. இந்த கிரந்தம்ங்கிறது வடமொழியை வந்து தமிழுக்கு கொண்டு வருவது மட்டும் இல்லாமல் பலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கெமீர் நம்ம சொன்ன பாருங்க, கம்போடியா, அந்த கம்போடியாவினுடைய மொழி எழுதுவதற்கும் அவர்கள் கிரந்தத்தை பயன்படுத்திருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி இது. அப்ப அவர்களுடைய இப்ப வந்து உதாரணமா வந்து கொரியா இருக்குன்னு வச்சுங்களேன். கொரியா வந்து மிக நீண்ட காலமாக சீன எழுத்து முறையில் தான் அது இருந்திருக்கு. ஆனா கொரிய மொழி என்பது தமிழ் போல அது ஒரு ஃபோனிட்டிக்கல் லாங்குவேஜ். அந்த ஃபோனிட்டிக்கல் லாங்குவேஜுக்கு ஒரு எழுத்து இல்லை. அதை பின்னாடி வந்து நம்ம தமிழ் நெடுங்கணக்கை வந்து அப்படியே பின்பற்றி அவர்கள் வந்து ஒரு ஒரு எழுத்தை உருவாக்குகிறார்கள். ஓகே, ஹங்குல் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம். அதை போல பல்லவர்கள் காலத்துல வந்து அந்த கெமீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொழிக்கு வந்து இவர்கள் கிரந்த எழுத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, இப்ப கம்போடியாவிற்கும் பல்லவர்களுக்கும் உள்ள அந்த இது உங்களுக்கு தெரியும், எப்படி வந்து எவ்வளவு தொடர்பு அங்க இருந்திருக்கு. ஒரு காலத்தில் இங்க பல்லவ ஆட்சிக்கு வந்து அரசன் இல்லைங்கிறது கம்போடிய அரசனை கொண்டு வந்து இவர்கள் வந்து ஆட்சி செய்திருக்கின்றார்கள் அப்படின்னா நீங்க பார்க்கலாம் வந்து எவ்வளவு பல்லவர்களை பற்றி கூட நாம் வந்து மேபி சுபாதான் இன்னொரு புக் எழுதணும்னு நினைக்கிறேன். பல்லவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கு. தேங்க்யூ. ஓகேங்க சார். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. மற்ற கேள்வி கேட்கலையே, கேள்விகள் இல்லையா? வணக்கம். வணக்கம். நானும் டாக்டர் சங்கர் மாதிரி கெடாவிலிருந்து பேசுறேன். ஓ, மகிழ்ச்சி. எனக்கு நம்ம வந்து அடிக்கடி நம்ம சோலாவோட டைனஸ்டி பேசும்பொழுது கம்போடியா வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். அங்க இருந்த சூரியவர்மனுக்கும் நம்மளுடைய சோழ அரச பரம்பரைக்கு என்ன தொடர்பு இருந்துச்சுமா? ஒண்ணு. இரண்டாவது கேள்வி வந்து ஒரு கண்ணன் சொல்லும் பொழுது சைலேண்ட்ரா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சைலேண்ட்ரா என்று யாரை குறிக்கிறது? ஒரு இனமா அல்லது அவங்க பரம்பரையை குறிக்குதுங்களா? இரண்டாவது கேள்வி. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இந்தியாவிலிருந்து அல்லது தமிழ்நாட்டிலிருந்து எந்த பெரிய ஒரு இந்தியன் கிங்டம் அரச பரம்பரை, கலிங்க டைனஸ்டி, சோழா டைனஸ்டி, இவங்களுக்கு வந்து தென்கிழக்கு ஆசியாவில் ஆதிக்கம், அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருந்திருக்குங்களா? ஏதாவது ஒரு கிங்டம் அரச பரம்பரை தென்கிழக்கு ஆசியாவை பாதிச்சிருக்குங்களா? எனக்கு மூணாவது கேள்வி நான் உடனே சொல்லிடுறேன் உங்களுக்கு. சோழர்களுடைய ஆளுமை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. ஏன்னா இப்ப எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 6 வருஷத்துக்கு முன்புதான் எனக்கு தெரிய வந்தது, இப்ப இருக்க பிலிப்பைன்ஸ்ல கூட சோழர்களுடைய சிற்றரசர் ஒருத்தர் போய் 100 ஆண்டுகள்கிட்ட ஏறக்குறைய இருந்து ஆட்சி செய்திருக்கின்றாங்க. அவ்வளவு பெரிய தொடர்பு இருந்த ஒரு காலகட்டத்தை வந்து சோழர்கள் ஆட்சி காலத்துல அந்த 400-500 ஆண்டுகள் வந்து சோழ மன்னர்கள் பல மாதிரியான முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது வெறும் நில ஆட்சி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வணிகத்தை அவர்கள் எப்படி ஆதரித்து, ஏன்னா சாதாரணம் இல்லை, வணிகம் தான் அவங்களுக்கு வந்து வளத்தை கொடுக்கின்ற, அவர்கள் ஆட்சி வளமா இருக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு துறை. அதற்கு அவங்க வழங்கின அது சிஸ்டமேட்டிக்கா அவங்க எப்படி வந்து வணிகத்தை மேலாண்மை செய்தாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரிய தரத்தக்க வகையில், அதாவது சீனா வந்து அந்த வகையில ஜாம்பவான் தான் சொல்லணும். அவன் மிக நீண்ட காலத்து வணிக ஆளுமையை வைத்திருந்தது சீனா. இன்றைக்கு வரைக்கும் அதோட ஆளுமை நமக்கு தெரியுது. அதுல இவங்களோட ஒப்பிடும் பொழுது நமக்கு வந்து இருக்கின்ற தமிழ் நிலத்திலிருந்து அல்லது இந்தியாவிலிருந்து சொல்ல போனாக்க நமக்கு வந்து இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அரசு அப்படின்னாக்கா, அது நீண்ட காலத்துக்கு அப்படின்னாக்கா அது நமக்கு வந்து சோழர்களுடைய அரசு தான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அது பல்வேறு வகையில இருக்கு. அந்த ஆளுமை அப்படிங்கிறது பல்வேறு வகையில, தாக்கங்கள் தான் பல்வகை வகையில. இப்ப சமஸ்கிருதத்தை அவங்க முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ அவங்க வந்து மணிப்புரவாள மொழியை வந்து உருவாக்கி இப்போ பார்க்கலாம். ஏன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு தான் அவங்களுடைய கல்வெட்டு ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கல்வெட்டுகளுமே ராஜராஜன் தொடங்கி ஒவ்வொரு கல்வெட்டுகளுமே இப்போ அந்த மாதிரி மணிப்புரவாள நடையில உருவாக்கப்பட்ட சொற்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிழக்காசிய நாடுகள் முழுதும் ஆட்சியில இருக்கு. இப்போ மலேசியா, இப்போ இந்தோனேசியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சொற்கள், சான்ஸ்கிரிட் சொற்கள் சமஸ்கிருத சொற்களை பிரிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால நம்ம பிரிக்கவே முடியாது. அதை நம்ம பலர் வந்து தமிழ் சொற்கள் நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ அவை எல்லாமே வந்து சமஸ்கிருத சொற்கள். மிக பெரும்பாலும் சமஸ்கிருத சொற்கள் வந்து போனது இந்த காலகட்டத்தில் அதை எடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஆளுமை மொழி வகையில, பண்பாட்டு வகையில, பிறகு வந்து வணிக வகையில,
பிறகு ஆட்சி ஆளுமை அப்படிங்கிற வகையில் அப்படின்னு சொல்லிட்டு சோழர்களுடைய தாக்கம் இருக்கிறத பார்க்கலாம். உங்களோட 3வது கேள்வி. 1வது கேள்வி, கம்போடியாவுக்கும் இதுக்கும் எப்படி தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ராஜேந்திரன் ராஜராஜன் காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா குலோத்துங்கன் காலத்துல சொல்லலாம். 2ஆம் சூரியவர்மன் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் கம்போடியாவுக்கு. அது வந்து குலோத்துங்கன் காலம். அப்ப 2ஆம் சூரியவர்மன் 1ஆம் சூரியவர்மன் முடிந்து 2ஆம் சூரியவர்மன் ஆட்சி செய்யும் போது கம்போடியால அந்த காலகட்டத்துல இங்க இருக்கிற மன்னன் வந்து குலோத்துங்கன். அப்போ அவனுக்கு 2ஆம் சூரியவர்மனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம். அங்கோர் வாட் கட்டினவர் அவர் தான். இப்ப நமக்கு வியட்நாம் இதுல கம்போடியால இருக்கு இல்லையா, மிகப்பெரிய கோயில் அப்படின்னு, உலகின் மிகப்பெரிய கோயில் அங்கோர் வாட். அதை கட்டினவர் 2ஆம் சூரியவர்மன். சோ அந்த காலகட்டத்துல அவருக்கு வந்து அரசாட்சியை வந்து தாக்குகின்ற ஒரு சூழல் வருது. அது எப்படின்னா, மலாயாவோட ஒரு பகுதியிலிருந்து ஒரு மன்னர்கள், இன்னும் வந்து வியட்நாம் பகுதி, இங்க இருக்கின்ற மன்னர்கள் சில பேர் கூட்டு சேர்ந்து அந்த ஆட்சியை தாக்க வரும்போது, தனக்கு காப்பாற்ற உதவிக்கு கோரி அவர் வந்து உதவி கேட்டது குலோத்துங்கன் கிட்ட தான். இப்ப குலோத்துங்க சோழன் அப்ப எப்படி செய்யறாருன்னா, அவர் ஒரு தங்க தேரே உருவாக்கி அதுல கம்போடிய இளவரசியை வச்சு பரிசாக குலோத்துங்கனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆக குலோத்துங்கன் மனைவியருள் ஒருத்தர் 2ஆம் சூரியவர்மனுடைய மகள். அந்த பாரம்பரியில வரையில ஒரு பெண், அவங்களும் இளவரசியாக அவங்க பரிசாக கொடுக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆக அப்படி ஒரு தொடர்பு அவங்களுக்கு நிறைய இருந்தது. ஆனா அதற்கு முன்பும் பல அரசுகள் இருந்தது அந்த கம்போடியால. அப்போதும் வந்து பல்லவர்கள் காலத்து தொடர்ச்சி இங்க பார்த்துருப்போம். 2ஆம் நந்திவர்மன் இல்லையா, அவர் வந்து அங்கிருந்து வந்து கம்போடியால இருந்து வந்து இங்க வந்து ஆட்சி செய்ய, ஏன்னா இங்க இருக்க பல்லவ வாரிசுகள் இல்லாத காலகட்டத்துல அங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். ஆக தமிழ்நாட்டிற்கு பல்லவர்கள் காலத்திலயும் சரி, சோழர்கள் காலத்திலயும் சரி, கம்போடியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்ல தொடர்புகள் இருந்திருக்கு. மன்னர்கள் இந்த தொடர்புகளை வந்து பாதுகாப்பிற்காக நிலையாக வைத்திருப்பதற்காக அவங்க முக்கியமான தொடர்பாக அவங்க கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். எனக்கு 2வது கேள்வி தெரியல, நீங்க கேட்டீங்கன்னா மீண்டும் சொன்னீங்கன்னா நான் சொல்லலாம். அவரு திரு கண்ணன் சொல்லும்போது சைலேண்ட்ரான்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. நாங்களும் படிக்கிறோம் சைலேண்ட்ரா. இது வந்து யாரை குறிக்குது இந்த சைலேண்ட்ரான்றது? இப்போ சைலேந்திரா அப்படிங்கிறவங்க வந்து இப்ப வங்கம் இருக்கு இல்லையா, இப்ப தமிழ்நாட்டுல இப்ப இந்தியால வந்து வங்கம்னு சொல்றோம் இல்லையா, இல்ல சொல்றோம் இல்லையா, அந்த பகுதியில் ஆமா, இப்ப பங்களாதேஷ்னு சொல்றோம். பங்களாதேஷ்க்கு கீழே இருக்கு இல்லையா வங்கம். அந்த பகுதி இப்ப கல்கத்தாலாம் இருக்கு இல்லையா, சோ இந்த பகுதியில வந்து உருவான மன்னர்கள் பரம்பரையை சேர்ந்தவங்க வந்து அவங்க வந்து மைக்ரேட் பண்ணி சென்ற ஒரு காலகட்டத்தை வந்து இதை வந்து இப்ப இந்த ஆரம்ப காலம், அதாவது பௌத்தம் பரவிய காலகட்டத்துல பார்க்கலாம். ஏன்னா பௌத்தம் பரவிய முக்கியமான இடங்கள்ல வந்து நாலந்தாலாம் இருந்தது. ஏன்னா இது அந்த நாலந்தா இருக்கிற பகுதி, அங்க இருந்த பகுதி. இப்போ அந்த பகுதி அதான் இந்தியாவின் வடக்கு பகுதிகள். அந்த வடக்கு கலிங்கம் வந்து ஒடிசா. ஒடிசா பகுதி. இப்ப இந்த பகுதிகளில் இருந்து போனவர்கள் வந்து அந்த பரம்பரை, அவங்க வந்து அங்க மன்னர்கள் அங்க உறுதியா இல்லாத சமயத்துல அங்க ஒரு பேரரசு ஆரம்பிக்கப்படுது. அது சைலேந்திர பேரரசு ஆரம்பித்து அந்த பரம்பரையில வர ஒருத்தர் தான், அதாவது 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுல தான் அந்த சைலேந்திர பரம்பரை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல இந்தோனேசியா மலேசியா பகுதியில ஃபுல்லா அவங்க வந்து ஆட்சி எடுத்து அந்த பரம்பரை, அதாவது உள்ளூர் மக்களே மணந்து அவங்களும் வந்து மலாய் மொழி பேசுகின்ற ஆனால் பௌத்த சமயத்தை சார்ந்த அரசர்கள். இந்த அரசர்கள் சைலேந்திர மன்னர்கள் பரம்பரை அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி டாக்டர். தகவலுக்கு நன்றி. வேற பங்கேற்பாளர்கள் தங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். வேறு கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிச்சுக்கலாம். கண்ணன், என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களுக்கு. இந்த நூலை வந்து மிகச் சிறப்பாக அதன் தொடக்கம் முதல் அந்த பயணத்திலிருந்து நீங்க வந்து இறுதி வரைக்கும் மிக சிறப்பாக அறிமுகம் செய்திருக்கிறீங்க. அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி உங்களுக்கு. நன்றி. அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது சுபா. இட் வாஸ் a very nice book. Thank you for writing it. நீங்க பல்லவர்களை பத்தி எழுதுங்க. அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனை பத்தி யாருமே சொல்றது இல்லை. அவ்வளோ ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன். உண்மையில சொல்லப்போனா இந்த புத்தகம் முழுமையா, அதாவது அந்த கண்டென்ட் எனக்கு நான் நிறைய எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஆனாலும் முழுமையா எழுதுனது 1 மாசம், டிசம்பர் 2022 முழுசா 1 மாதத்துல எழுதி முடிக்கப்பட்ட ஒரு நூல் தான் இது.
ஆமா, பத்மாவதியோட சேர்ந்து நம்ம வந்து பாண்டியர்களை பத்தி எழுதணும். ஏன்னா பாண்டியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் சரியா பதிவாகல. இப்ப என்னுடைய கொரிய பேரரசுக்கு அந்த கொரிய தமிழ் தொடர்புக்கு வந்து பாண்டியர்கள் மிக முக்கிய ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். இன்னொன்னு வந்து இந்த சோழர்களை பற்றி பேசும் பொழுது அதனுடைய தொடர்பா ஒரு செய்தி இருக்கு. கொரியால வந்து ஒரு ப்ரொவின்ஸுக்கு பேர் சொல்லா ப்ரொவின்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த சொல்லா ப்ரொவின்ஸ் வந்து சோழர்களுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் கேம்பா இருந்திருக்கணும் அப்படின்ட்டு ஜுங்நாம் கிம் அப்படிங்கிறவர் வந்து நம்புறாரு. ஏன்னா இந்த தமிழ் வந்து எப்படி அங்க வந்து இவ்வளவு தூரம் ஒரு பாதிப்பு இருந்திருக்கு கொரியால அப்படிங்கிற பொழுது இவர்கள் சோழர்கள் என்ன செஞ்சிருக்கலாம்னா இவங்க அங்க போயிட்டு செட்டில்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ அந்த செட்டில்மெண்ட்ஸ்ல வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து அப்படியே தமிழ் பரப்பி வந்திருக்காங்க. இதுல நிறைய செய்யறதுக்கு இருக்கு. அப்ப சொல்லா ப்ரொவின்ஸ் அது வந்து சோழர்கள் வாழ்ந்த ஒரு இடமாக கொரியால சொல்லக்கூடிய அளவிற்கு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நம்ம தேடி எடுக்கும்போது நிறைய தகவல்கள் கிடைக்கலாம். ஆமா, இப்ப இஸ்லாமியர்கள்ல எப்படி மரைக்காயர்கள்னு சொல்றோமோ அதே போல சோழிய முஸ்லிம்கள்னு ஒரு குழு இருக்கிறாங்க. ஆமா, சோழிய இப்ப என்னுடைய தமிழர் புலப்பெயர்வு புத்தகத்துல நிறையவே எழுதியிருக்கிறேன். இப்ப பினாங்குல நீங்க பாத்தீங்கன்னா சூலியா ஸ்ட்ரீட்னு ஒண்ணு இருக்கு. அதை ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க தவறா சோழர் சாலைம்பாங்க. சோழர் சாலை இல்ல, அது சூலியா ஸ்ட்ரீட் வந்து சோழிய முஸ்லிம்கள், சோழிய இஸ்லாமியர்கள் அவங்களுடைய ஆளுமையில இருந்த ஒரு சாலை அது, அந்த பகுதி. அதனால அதுக்கு சூலியா ஸ்ட்ரீட்ங்கிற பேர் இருக்கு. இந்த சோழிய முஸ்லிம்கள் வந்து இப்ப கெடா அரசரோட அரசவையிலே வந்து மிக முக்கிய பதவி வகித்தவங்க. கெடா மன்னர்கள் இதுல வைணவத்திலயும் உண்டு சோழியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழியன் குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அவங்க முன்குடுமி சோழியர்கள்மாங்க. அவங்க வந்து சோழர்கள் பாண்டிய நாட்டு அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரியாழ்வார் கூட அவங்க சொல்லுவாங்க வந்து சோழியரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாம் சோழ நாட்டுல இருந்து வந்த வைணவர்கள், சோழியர். ஆமா, சோழியன்னு பேரு. வணக்கம்மா, கடைசியா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இது வந்து பொதுவான உங்க கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷப்படுவோம். இப்போ மலேசியாவில் வந்து மெயினா வந்து கெடாவில் வந்து ராஜேந்திரனுக்கு வந்து சிலை வடித்து கோயில் வளாகத்துல ராஜகோபுரத்துல அவர் சிலையை வைக்கிற ஒரு ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னுடைய தனிப்பட்ட கருத்து தானே கேக்குறீங்க? ஆமா, உங்க தனிப்பட்ட கருத்து. எனக்கு ஒரு கருத்து இருக்கு. அதை நான் ஆக்சுவலி பல இடத்துல நான் ஒப்போஸ் பண்ணியிருக்கேன், அதை செய்யாதீங்கன்ட்டுன்னு. எனக்கு உங்க கருத்து வேணும். ஆமா, எனக்கு எப்படின்னா என்னுடைய சிந்தனையில வந்து எனக்கு இது ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சியா நான் பாக்குறேன். ராஜேந்திர சோழனோ அல்ல ராஜராஜனோ வந்து தமிழ்நாட்டுல மன்னனாக ஒரு சிலை வைக்கப்பட்டு வாழ்த்தப்பட்டு அவரை வந்து கொண்டாடலாம், அதுல தப்பில்லை. ஆனா மலேசியாவில் அதை செய்யறது, அதுவும் குறிப்பாக தமிழர்கள் செய்வது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் மலேசியாவை வந்து தாய்நாடா கொண்டிருக்கின்ற மலேசியர்களுக்கு அந்த நாட்டை தாக்கிய மற்றொரு பேரரசனை வந்து புகழ்வது அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஏன்னா மலேசியாவில் மிக அதிக எண்ணிக்கையில் இருப்பவர் மலாய்க்காரர்கள், பிறகு சீனர்கள், பிறகு ஒரு இந்தியர்களுடைய சிறு எண்ணிக்கை இருக்கின்றது. அங்க வந்து அந்த நாட்டை தாக்கி அங்கிருந்து சூறையாடி அங்கிருந்து பல அரும்பொருட்களை அள்ளி கொண்டு சென்ற ஒரு கூட்டம் அல்லது ஒரு அரச கூட்டம் அவர்களை வந்து புகழ்ந்து அங்க சிலை வைப்பது அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களின் பார்வை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒரு மலேசியராக எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. தமிழ்நாட்டுல ராஜராஜனுக்கு சிலை வைப்பது, ராஜேந்திரனுக்கோ அத்தனை பேருக்கும் சிலை வைத்து கொண்டாடலாம். ஏனென்றால் அந்த நிலத்தை சார்ந்த மன்னர்கள் அப்படிங்கிற வகையில பார்க்கலாங்கிறதா என்னுடைய கருத்து. நன்றிமா, நன்றி. அங்குள்ள தலைவர்களுக்கு வைக்கணும். என்ன கேட்டாக்கா இப்ப இருக்கிற எத்தனையோ தொடக்க கால அரசியல் இப்போ தலைவர்கள், இப்போ நம்ம பி நாராயணன் இருக்கிறாரு, ஆரம்ப காலத்திலிருந்து உழைத்தவர்கள், தமிழுக்காக தொண்டாற்றியவர்கள், துன் சம்பந்தன், இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சிலை வைக்கணும். அப்ப அதுதான் வந்து மலேசியாவில் இருக்கின்ற தமிழர்களுக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிறேன். கேள்விகள் எதுவும் இல்ல. ஆனா இந்த புத்தகம் வந்து போன வருடம் வாங்கினேன், படித்தேன். ஆனா இன்றைக்கு வந்து கண்ணன் சார் வந்து அதை ஒரு கதை மாதிரி ஒரு கோர்வையா சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்தது.
மறுவாசிப்புக்கு வந்து உட்படுத்துற மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை மாதிரி அதை சொன்ன விதம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. நன்றிங்க சார். தேங்க்யூ நன்றி மேடம். நன்றி. நன்றி. ஏற்புரை எதுவும் சொல்லுங்க இல்ல சொல்லியாச்சுங்களா? சொல்லியாச்சுமா. அதான் நன்றியுரை. நன்றியுரை சொல்லியாச்சு. முடிச்சுக்கலாம். ஓகே, சரி, நம்ம நிறைவு பகுதிக்கு அப்ப வந்துடலாம். நன்றி உரை. முத்துக்குமார் இருக்காருங்களா? சுரேஷ், நானே சொல்லிடுறேன். ஓகே ஓகே ஓகே. தமிழ் மரபு அறக்கட்டளை இலக்கிய குழு நிகழ்வு 7வது நிகழ்வாக இது நடந்துகிட்டு இருக்குது. மிகவும் சிறப்பான ஒரு புத்தகம். நம்ம ராஜராஜனின் கொடை கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு கேட்கணும். அது மாதிரிதான் ஒரு அருமையான ஒரு புத்தகம். 2024ஆம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த வரலாற்று நூலுக்கான பரிசு வாங்கின ஒரு புத்தகம். அத இன்னைக்கு திறனாய்வு செய்தவர் அதை அவ்வளோ சிறப்பாக, அதாவது நான் ஆரம்பத்திலிருந்து முழுவதும் என்னால கேட்க முடியல. அதற்காக நான் மன்னிக்கிறேன். ஏன்னா நீ பக்ரீத்ன்றதுனால எல்லாம் நிறைய வேலைகள் இருந்தது, நிறைய விருந்தினர்கள்லாம் வந்திருந்ததுனால கொஞ்சம் இடையில தான் கேட்குற மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையாக ஒரு திறனாய்வு செய்த முனைவர் கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த இலக்கிய கூடல் நிகழ்வுக்கு என்னுடன் எந்த நேரத்திலையும், அதாவது சுரேஷ் அவங்களுக்கு வந்து நான் உண்மையா நன்றி சொல்லணும். நிறைய இடர்பாடுகள் ஏற்படும் பொழுதெல்லாம் எனக்கு உதவியா இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்கள், இறைவாணி மேம் அவர்கள், வருண் அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுபாஷினி மேம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லவே முடியாது. உண்மையாகவே வரலாற்று ஆய்வாளர்களும் தமிழ் அறிஞர்களும் உண்மையா அவங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும். எவ்வளவு வரலாற்று விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வருவதில் அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான். அவ்வளவு ஒரு ஆர்வம், அந்த ஆர்வத்தை அந்த அவங்களுடைய பேச்சிலே நமக்கு தெரியும். அந்த சுபாஷ் மேம் பேசும்பொழுதே அவங்க வந்து ஒரு விஷயத்தையும் அந்த காலத்தோட அவ்வளவு கரெக்டா சொல்லணும். அந்த தரவுகள் எதுவும் விட்டு போயிடக்கூடாது, தவறாக வந்துடக்கூடாது, வரலாற்று பதிவுகள் சரியா இருக்கணும்னு அவங்க மெனக்கெடுத்து அவங்க செய்யக்கூடியவங்க. தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவனர் அவர்களுக்கு ஒரு அருமையான புத்தகம். தொடர்ந்து கண்ணன் ஐயா சொன்ன மாதிரி அவங்க இன்னும் கூட பாண்டியர்கள் பற்றி, இது பல்லவர்கள் பற்றி, இத மாதிரியான புத்தகங்களும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதையே நான் இப்படியே வழிமொழிகிறேன். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இந்த நிகழ்ச்சியை ஜூம் செயலி வழியாகவும், ஃபேஸ்புக் முகநூலில் நேரலில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, யூடியூப் வழியாக பார்த்துக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும், வரலாற்று ஆர்வலர்களுக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக, மதுரை கிளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. திருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.